அடுத்து நம்ம பார்த்தது வந்து தேவன் கணவன் மனைவிக்கு திருமணத்துக்குள் வைத்திருக்கும் திட்டம், அதாவது விஷன், தரிசனம். அது என்னவென்றால் இருவர் ஒருவராக வேண்டும். அப்ப ஏன் ஆண்டவர் அதை வந்து எதிர்பார்க்கிறார் அப்படின்னு பார்க்க முடியல. தேவன் மூவர் ஒருவரா இருக்கிறார். அந்த மூவர் திரியேக தேவனை வந்து பிரதிபலிப்பதற்காக கணவனையும் மனைவியும் ஒரு ஆணையும் பெண்ணையும் இணைத்து எங்களை போல் நீங்களும் வாழ்ந்து இந்த உலகத்துல எங்க நாமத்தை நீங்க வந்து பிரபல பண்ணணும், எங்க நாமத்தை நீங்க ரிஃப்ளெக்ட் பண்ணணும். இதுதான் காஸ்பிள். இந்த ஒற்றுமைதான் காஸ்பிள் நான் பார்த்தோம். கணவன் என்பது ஒரு அழைப்பு, மனைவி என்பது ஒரு அழைப்பு. உலகத்திலே அந்த உலகத்திலே இருக்கிறதுலயே வந்து இந்த அழைப்பு தான் தேவனால் கொடுக்கப்பட்ட அழைப்பு. ஒரு மகிமையான அழைப்பு. நமக்கு வந்து என்ன ஒரு பெரிய பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்காவோ இந்தியாவோட பிரசிடென்டோ பிரைம் மினிஸ்டரோ கூட இருக்கலாம். ஆனா ஒரு கணவன், திருமணம் ஆனவனும் ஒரு கணவனும் ஒரு மனைவி அந்த தகுதிக்குள்ள வரணும். அந்த தகுதி தான் பெரிய ரெசிக்னேஷன். ஓகே, அப்புறம் நம்ம பார்த்தோம் திருமணம் என்பது வந்து ஒரு உடன்படிக்கையின் உறவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அந்த உடன்படிக்கையின் உறவுன்னா திருமணத்துக்குள்ள நம்ம வந்த பிறகு வெளியே போக முடியாது. சிலவங்க சொல்லுவாங்க ஒரு கதவை தேவன் ஆண்டவர் மூடினால் இன்னொரு கதவை திறப்பார்னு சொல்லுவாங்க. இல்ல, திருமணத்துல அப்படி கிடையாது. நீங்க அந்த திருமணம் என்ற அந்த வாசலுக்குள்ள நீங்க நுழைஞ்சிட்டீங்கன்னா அந்த வாசலையும் ஆண்டவர் மூடிடுவாரு. முன்னாடியே வெளியே போக முடியாது, பின்னாடியே வெளியே போக முடியாது. தயவு செய்து உங்களோட மைக்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. தயவு செய்து உங்க மைக்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா உங்க வாய்ஸ் வந்து எங்களுக்கு எக்கோ ஆகுது. தேங்க்யூ சோ மச். நடுவில் இந்த மாதிரி ஆச்சுன்னா எங்க விட்டேன்னு தெரியாம போகுது, பரவாயில்ல. திருமணம் அதை வந்து கவனன்ட் அப்படின்னு சொல்லி உடன்படிக்கையின் உறவுன்னு சொன்னோம். ஒரு முறை உள்ள வந்துட்டோம்னா அதை விட்டு வெளியே போக முடியாது. அது மட்டும் இல்ல, இது ஒரு ரத்த சம்பந்தப்பட்ட ஒரு உறவு. ஓகே, கவனன்ட் பழைய ஏற்பாடுல வந்து அதுல வந்து ரத்தம் சிந்த வேண்டும், பலியிட வேண்டும், ரத்தம் சிந்த வேண்டும். அப்பதான் வந்து ஒரு உடன்படிக்கை நடக்கும். அப்ப திருமணத்துக்கும் அந்த திருமணம் உடன்படிக்கை என்று சொன்னால் இதோட அர்த்தம் என்ன? எப்படி இந்த பழைய ஏற்பாடு அதுக்கு வந்து இந்த பழைய ஏற்பாடுல ரத்தம் சிந்த வேண்டும் சொல்லியிருக்கோம்ல, இந்த புதிய ஏற்பாடுல திருமணத்தை வந்து எப்படி ஒரு ரத்தம் சம்பந்தப்பட்ட ஒரு உறவு அப்படின்னு நம்ம பார்க்க முடியல. கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னா அந்த பிரைஸ்லெஸ் பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னால வந்து என்னையும் என் மனைவியும் வந்து ஆண்டவர் வந்து கரையம் பெற்றிருக்கிறார். நாங்க வந்து திருமணத்துக்கு ஆல்டருக்கு வரோம்ல, ஒரு ரத்தத்தின் மேல் நின்று நாங்க வந்து வாக்குறுதி கொடுக்குறோம். என்ன வாக்குறுதி கொடுக்குறோம்? நன்மையிலும் துக்கத்திலும் சந்தோஷத்திலையும், பணம் இருக்குதோ இல்லையோ, உடம்பு சரியா இருக்கிறோமா உடம்பு சரியில்லாம இருக்கிறோமா, நேசிப்பேன், பாதுகாப்பேன், இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ அந்த நம்ம துணைக்கு கொடுத்த வாக்குறுதி கிறிஸ்துவின் ரத்தத்தின் மேல் நின்று கொடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு நேற்று பார்த்தோம். அப்படின்னா என்னன்னா, எபிரேயர் 10:26-29 பார்த்தீங்கன்னா, அவர் ரத்தத்தினால் கரையம் பெறப்பட்டவர்கள் துணிகரமாக பாவம் செய்தால் கிறிஸ்துவோட பலி அதற்கு மேலான ஒரு பலி பரலோகத்திலயோ பூலோகத்திலயோ இல்லை அப்படின்னு சொல்லி போட்டது இல்லாம துணிகரமா இந்த பாவத்தை நம்ம செய்யணும். நம்ம துணையை நம்ம மதிக்காம தூஷணம் செய்யறோம்னா, அசிங்கப்படுத்தணும், வெக்கப்படுத்தணும், கெட்ட வார்த்தையில பேசணும்னா அப்புறம் வந்து தேவன் நம்மளை பனிஷ் பண்ணுவார். ஓகே, அதனால இன்னைக்கு ப்ரோக்ராம் முடிஞ்சதும் மறுபடியுமாக எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனமும் 29ஆம் வசனத்தையும் வாசிங்க, 29-30 வாசிங்க. அதை வாசிச்சு திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கை நம்மள கிறிஸ்துவ ரத்தத்தின் மேல நாங்க நின்று வாக்குறுதி நம்ம சர்ச்சில் கொடுத்துருக்கிறோம். ஓகே, 3 காரியங்களை தேவன் வெறுக்கிறார். இந்த உடன்படிக்கை உருவால காணக்கூடாதுன்னு சொல்லிட்டு விவாகரத்துனா என்னன்னு பார்த்தோம். உலகத்தின் பிரகாரம் கிடையாது,
அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வன்முறை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். வன்முறை அடிதடியில இருக்கலாம், நம்ம பேச்சுவார்த்தையில இருக்கலாம், பேசாமையும் இருக்கலாம், நம்ம செயல்கள்லயும் இருக்கலாம். ஓகே, அதே போல வந்து ஒன்னும் புரியாத மாதிரி வந்து அப்படியே இருக்கலாம். இது வந்து அபியூஸ். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா அன்ஃபேத்ஃபுல்னஸ், நம்பிக்கை துரோகம். நம்பிக்கை துரோகம் வந்து வேறொரு பெண்ணுடைய வேறொரு ஆணுடைய ஒரு தொடர்பு இருந்தால், இல்லைன்னா வந்து பண விஷயத்துல வந்து உண்மையா இல்லைன்னா, இல்லைன்னா நம்ம பேச்சு விஷயங்கள்ல வந்து இதே இல்லைன்னா, இதெல்லாம் அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து நம்பிக்கை துரோகம்னு சொல்லிட்டு பார்த்தோம். நாங்க எல்லாமே வந்து விளக்கமாக எபிரேயர் மொழியில என்ன இதோட அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். நம்பிக்கை துரோகம்னா ஒருத்தன் அவன் சொந்த வீட்லயே வந்து கொள்ளை அடிக்கிறான்னு அர்த்தம். அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. clandestinely doing things, இல்லைன்னா secretly doing things. ஓகே, மனைவி அறியாமல் செய்யும் காரியங்கள், மனைவி விரும்பாத செய்யும் காரியங்கள், விரும்பாததை வந்து நம்ம செய்யும் அது வந்து அன்ஃபேத்ஃபுல்னஸ் அர்த்தம். ஓகே, இந்த ஆண்டவர் விரும்பாத காரியத்தை செய்யும்ல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ ஜெபிக்க முடியல, என் காது வந்து நான் வந்து தொடர்ந்து கேட்க மாட்டேன், அழுகை உனக்கு கஷ்டம் வந்து நீ அழமுல்ல, உன் கண்ணீர்களை என் கண்கள் காணாது. என் கோயில வந்து கொட்டுன்னு கொட்டலாம் பணம், கைகள் அதை வாங்காது. மைக் ஆஃப் பண்ணிடுங்க தயவுசெய்து ப்ளீஸ். ஓகே, ரைட். ஹலோ, பிள்ளைங்களாம் வந்து சத்தம் போடுது, யாருன்னு தெரியல. தயவு செய்து கொஞ்சம் மைக்க ஆஃப் பண்ணிடுங்க. தயவு செய்து உங்க மைக் ஆஃப் பண்ணுங்க ப்ளீஸ். இன்னும் உங்களுக்கு புரியல, அது உங்களோட ஸ்கிரீன்ல யாரு வந்து மியூட் பண்ணாம இருக்காங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க. எல்லாம் வந்து கோஆர்டினேட்டர் மியூட் பண்ண முடிஞ்சா மியூட் பண்ணிடுங்க ப்ளீஸ். ஓகே, அப்போ ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும். 128 சங்கீதத்தின் படி அவர்கள் கையின் பிரயாசத்தை சாப்பிடணும்னா தேவ பயத்தோட ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படியாத குடும்பத்தை தேவன் கட்ட மாட்டார். ஓகே, வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுவாங்க. அப்ப அது உங்க சாய்ஸ், டு ஈட் த பிரெட் ஆஃப் சாரோ ஆர் டு ஈட் த லேபர் ஆஃப் யுவர் ஹேண்ட். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம், உங்க நீங்க ரசிக்கிற அந்த ஒரு இது, அதை ரசிச்சு உங்க குடும்பத்துல சந்தோஷமா இருக்கிறது, பீஸ், ஜாய் அண்ட் ஹாப்பினஸ் ஆஃப் த லார்ட் இருக்கணும்னா தேவனுக்கு பயப்படணும், அவர் வழியில நம்ம நடக்கணும், சத்தியத்துல நம்ம நடக்கணும். அதுதான் தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா வரைபடம், திருமணத்துக்கு தேவன் ஏற்படுத்திய ஒரு வரைபடம், இல்லைன்னா வந்து 5 கமிட்மெண்ட்ஸ், 5 அர்ப்பணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். என்னன்னா, இப்ப நம்ம ஒரு வீடு கட்டுறோம்னா ஒரு இன்ஜினியர் கிட்ட போயிட்டு, ஒரு ஆர்கிடெக்ட் கிட்ட போயிட்டு நம்ம டிராயிங் எல்லாம் வாங்குவோம். அப்புறம் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், இந்த இன்ஜினியர், அந்த இன்ஜினியர் எல்லாம் பார்த்தா எத்தனை பில்லர் வரணும், எப்படி இருக்கணும், அது இப்படி பண்ணணும், இத்தனை அடி அத்தனை அடி எல்லாம் கிளீனா ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி போட்டு கொடுப்பாங்க. அந்த வீட்டை கட்டுகிறவர் அந்த ப்ளூ பிரிண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணணும். இப்ப வந்து அந்த வீட்டுல வந்து ஒரு 20 பில்லர், 21 பில்லர் போடணும் அப்படின்னு சொன்னா, இவங்க ஏன் 21, 15 பில்லர் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை கட்ட முடியல. அந்த ஃபவுண்டேஷன், அந்த அஸ்திபாரமே ஆடிடும். ஓகே, அந்த ப்ளூ பிரிண்ட்டை நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். அதே போல வந்து குடும்பம் சந்தோஷமா தேவன் வீட்டை கெட்டணும்னு நீங்க விரும்பினால், அப்போ ஆண்டவர் கொடுத்திருக்கும் இந்த 5 அர்ப்பணங்கள், இல்லைன்னா வந்து அந்த ப்ளூ பிரிண்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 18ஆம் வசனத்துல வந்து தேவன் மனுஷனை கண்டு, அவன் தனிமையா இருப்பது நலம் அல்ல, ஆகையால் நான் அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சரியா? அப்போ ஆதாமை பார்த்தாங்கன்னா தனிமையா இருக்கிறான், மிருகங்களோட வந்து வாழ்றான்,
மிருகங்கள் கூட வந்து அவனால பகிர்ந்து கொள்ள முடியாது. மிருகங்கள் கூட வந்து சரியா பேச முடியாது. அவனுக்கு தேவைகள் எல்லாம் மிருகங்கள் சந்திக்காது. அப்ப பார்க்கும்போது தனியா அலைஞ்சிட்டு இருக்க மற்ற மிருகங்கள் எல்லாம் வந்து ஜோடியா இருக்குது. தேவன் அதை கண்டு மனுஷனுக்கு ஒரு மனுஷியை நான் உண்டாக்கணும். ஓகே, இன்னொரு மனுஷனை உண்டாக்கல, இன்னொரு மனுஷனை உண்டாக்கி ஒரு கம்பானியன்ஷிப் உண்டாக்கல, ஒரு பெண்ணை உண்டாக்கினார். வித்தியாசமான ஒரு நபரை, ஒரு ஆணை போல இல்ல, ஒரு வித்தியாசமான ஒரு நபர், மனுஷன் மனுஷி அப்படின்னு உண்டாக்கி கொண்டு வருகிறார். ஓகே, அப்ப பாருங்க, இது ஒரு கற்பனை, சரியா? அந்த 18ஆம் வசனத்துல வந்து ஒரு உறவுக்காக ஒரு பெண்ணை உண்டாக்கி கொண்டு வருவேன் நான் சொன்ன தேவன் சொல்லியிருக்கிறார். அப்ப திருமணம், நேத்து நம்ம பார்த்தோம், திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கையின் உறவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது திருமணம் வந்து ஒரு உறவுக்காக தேவன் படைத்திருக்கிறார், நட்புக்காக படைத்திருக்கிறார், தோழமைக்காக படைத்திருக்கிறார். நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு காலேஜ் ஃப்ரெண்ட் இருக்குது, ஸ்கூல் ஃப்ரெண்ட் இருக்குது, ஒர்க் பிளேஸ் ஃப்ரெண்ட்ஸ், கலீக்ஸ் இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து சாதாரணமா வருது. இந்த உறவு வந்து உயர்ந்த உறவு. அதான் சொன்ன ஒரு அழை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளதான் இருக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து காரியங்களை வந்து பகிர்ந்து கொள்ள முடிகிற ஒரே நபர்னு பார்க்க முடியல, எனக்கு என் மனைவி தான். வேற யார்ட்டையும் போயிட்டு, ஏன்னா எனக்கு நம்பிக்கை துரோகம் ஒரு ஆண் அப்படின்னு பார்க்க முடியல, என் மனைவிக்கு தான் எனக்கு என் மனைவி. அப்ப என்னன்னா நாங்க ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு வந்து நேசிக்கணும். அதுக்குள்ள வந்தாதான் நமக்குள்ள வந்து நம்பிக்கை துரோகம் இல்லாம இருக்கும். அந்த ஒரு நம்ப முடியும், ஒரு செக்யூர் ஃபீலிங்குள்ள நம்ம வர முடியும் உறவுக்காக. ஓகே, அதிகமா பேசணும், நல்லா சிரிக்கணும், ஒன்ன வேலை செய்யணும், வேலைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும், இதெல்லாம் வந்து நம்ம செய்யணும். அப்பதான் வந்து நல்ல ஒரு நட்பு இருக்கும். ஓகே, ஃப்ரெண்ட்ஷிப் நம்மள ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்குவாங்க, விழுந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. காப்பி அடிக்கிறது வந்து ஒன்னா காப்பி அடிப்பாங்க, ஸ்கூலை கட் பண்ணிட்டு சினிமாவுக்கு போறதும் ஒன்னா செய்வாங்க. ரைட்? நம்ம தப்பான காரியங்கள்லாம் செய்யாதீங்க, அன்னையா சஃபீரா மாதிரி எல்லாம் ஆயிடாதீங்க. நல்ல காரியங்களை வந்து செய்ய ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஓகே, அப்போ ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா 19ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனத்துக்குள்ள 2ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 2:19 23 வரை அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆதாமுக்கு வந்து ஒரு வேலையை கொடுக்கிறார். என்ன வேலையை கொடுக்கிறாருன்னா, இந்த மிருகங்களுக்கு எல்லாம் பேர் இல்ல மகனே, அது எல்லாத்துக்கும் பேரை வை, அதுக்குள்ள நான் போயிட்டு உனக்கு ஒரு பொண்டாட்டியை நான் தயார் பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு பேரை வைக்க சொல்றார். அதெல்லாம் நீங்க வந்து பைபிள் தொடர்ந்து படிச்சிருக்கீங்களான்னு தெரியல, பேரை வைக்க சொன்னது நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்காது. ஓகே ஓகே உடனே ஆதாம் என்ன பண்றாரு, கற்பனை. இந்த லைஃப் என்பது இந்த கார்டன் ஆஃப் ஈடனுக்குள்ளதான் இருந்தது. ஓகே, ஏதேன் தோட்டத்துக்குள்ளதான் உயிர் ஜீவன் எல்லாம் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. இதை விட்டு வெளியே இல்லை. ஓகே, அப்போ கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒரு பெரிய கார்டன் 5-10 ஏக்கர்ல இது இருந்திருக்கும். ஒரு பெரிய டவுனோட, ஒரு பெரிய சிட்டியோட பெருசா இருந்திருக்கலாம். நமக்கு பைபிள் அதெல்லாம் போடல. அப்ப ஆதாமு ரொம்ப நல்ல மனுஷன். காலைல 4 மணிக்கு எந்திரிப்பாரு, பல்ல வளைக்கி குளிச்சுட்டு தலையெல்லாம் வாரிட்டு அப்படியே ஜபாலாம் பண்ணிட்டு 6 மணிக்கு வேலையை தொடங்கி சாயந்தரம் 6 மணிக்கு அப்படியே அலைஞ்சு பேர் வைப்பாரு. ஓகே, அப்படியே பேர் வச்சுட்டு இருக்கும்ல, ஒரு பெரிய பாறை போல ஒண்ணு நவந்துட்டு, இதாண்டா யானை, இதாண்டா டினோசர், இதான் ஜீப்ரா, இதான் ஜிராஃபு, டைகரு, லயனு, கேட்டு, டாகு, பேரட், க்ரோ, ஸ்பாரோ அப்படின்னு பேரை வச்சுன்னு வர்றாரு. எத்தனை நாள் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க அவரு வந்து இதெல்லாம் பேர் வச்சு முடிக்கிறதுக்கு? பைபிள்ல இல்ல. ஆகையன்னு ஒரு கற்பனை. ஒரு வாரம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு வாரம் காலையில இருந்து சாயந்தரம் அலைஞ்சு அங்கங்க பழத்தை தின்னுட்டு ஏதாவது விட்டுட்டேன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு நான் எதுவுமே விட்டுறக்கூடாது, அந்த டென்ஷன்ல வேற அப்படியே அலையிறாரு. எல்லாம் அலைஞ்சு வந்து அப்படி இப்படி ஒரு பேரகும்ல ஒரு நாள் முடிஞ்ச உடனே அவரோட ஓரியன்டேஷன் எப்படி இருக்கும், மனநிலை, உடல்நிலை, இதெல்லாம் எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஓரியன்டேஷன்னா, ஒருவேளை நீங்க அந்த ட்ரெயின்ல போயிருக்க மாட்டீங்க, திருவாண்டரத்துல தொடங்கி அசாம்ல அந்த திப்ருகர் எல்லாம் தாண்டி ஒரு இடத்துக்கு போவோம். 4500 கிலோமீட்டர் என்னமோ
3.5 நாள் ஆகும். திருவாண்டத்துல ஏறி உட்காந்து 3 நாள் ஒரு நாள் கூட ஆயிடும். 4 நாள் அங்க போய் சேர்றீங்க. ட்ரெயினை விட்டு நீங்க இறங்கின உடனே நீங்க என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும்? டயர்டா இருக்கும். அந்த ட்ரெயின்ல உட்காந்து ஆடிட்டே போற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதான் ஓரியன்டேஷன். ஓகே, கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து உங்களுக்கு வந்து சொல்ற நாள் வேலையை 3 நாள்ல முடிக்கணும்னு நீங்க அந்த 2 நாள் எக்ஸ்ட்ரா இருக்கிற 2 நாளை வந்து பகிர்ந்து கொண்டு 8 மணி நேரம் வேலை செய்யறது வந்து ஒரு 14 மணி நேரம் நீங்க வேலை செய்றீங்க வைங்க. அப்போ டென்ஷனும் இருக்குது, டயர்ட்னஸும் இருக்குது. வேலை செய்த அந்த ஓரியன்டேஷன் எப்படி இருக்குன்னா, அந்த நைட்டு தூங்கும் முள்ள கூட அந்த நீங்க என்ன வேலை செய்றீங்களோ அது அப்படியே ஓடும் தூக்கத்துல கூட. ஆதாமு என்ன ஓரியன்டேஷன்ல இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? பேர் வச்சுட்டு இருந்தாரு. என்ன ஓரியன்டேஷன்ல இருப்பாரு? பேர் வைக்கிற மோடுல இருப்பாரு. எதை பார்த்தாலும் பேரை வைக்கணும். ரைட் நைட் அப்படியே தூங்கிட்டு இருக்காரு. தூங்கிட்டு இருக்கும்ல ஒரு லைட்டா இலை அப்படி அப்படியே அந்த ஒரு பிரான்ச் ஆடுது, மரத்தோட கிளை ஆடுது. ஆடினோன்னு என்னமோ ஆடுதுரா, நவருதுரா, இது என்ன அனிமல், என்ன மிருகம், இதுக்கு பேரை வைக்க மறந்துட்டோமோன்னு சொல்லிட்டு அலறி அடிச்சு ஏஞ்சி கடைசியா பார்த்தா அது ஒரு கிளா காத்துல ஆடுறதா இருந்திருக்கலாம். அப்படி ஒரு ஓரியன்டேஷன்ல இருந்திருப்பாரு. பேர் வைக்கிற ஒரு ஓரியன்டேஷன். அந்த நேரம் பார்த்து ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஒரு 2 கால ஒரு மிருகத்தை அப்படி நடத்தி கொண்டு வராரு. சாரி, ஏவாளை கொண்டு வராரு. மிருகம் இல்ல, அதான் மிருகம் பேசிட்டு தப்பா சொல்லிட்டேன். மனைவி கோவம் வந்துச்சு. ஏவாளை கொண்டு வராரு. அந்த ஏவாள் அப்படியே நடந்து வராங்க. இந்த மனுஷன் அது வரைக்கும் மிருகம் கூட வாழ்ந்துட்டு இருந்தவரு ஏவாளை பார்த்து என்ன சொல்கிறார்? 23 பார்த்தீங்கன்னா, நீ என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமும் அப்படின்னு சொல்றார். ஓகே, இதே ஆதாம் எத்தனோ ஆண்டுகளாக மிருகங்கள் கூட வாழ்ந்திருக்கலாம். யானை, குதிரை, இது குரங்கு, மனித குரங்கு, அந்த குரங்கு, இந்த குரங்குன்னு சொல்லிட்டு எல்லா குரங்கோட வாழ்ந்திருப்பாரு. ஆனா இந்த ஏதாவது ஒரு குரங்க பார்த்து அதை போய் கெட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து நீதான் என் செல்லம் மனைவின்னு சொல்லிட்டு இது என்ஜாய் பண்ணாரா? இல்லையே. குரங்கு வந்து எல்லாமே இருந்தது. ஒரு குரங்கையும் பிடிக்கல, ஒரு நாயம் பிடிக்கல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு குரங்க கொஞ்சம், நாயை கொஞ்சம், பூனையும் கொஞ்சம், கீரையை கொஞ்சம், அதே வேலையா போச்சு. கொடுத்துருக்க பொண்டாட்டிய கொஞ்சம் மாட்டுறாரு மனுஷன். அதுக்கு டைம் இருக்கு, அதுக்கு குரங்க கொஞ்சறதுக்கு. சரி, சொந்த மனைவிய கொஞ்சறதுக்கு டைம் இல்ல. ஏன்னா அது சொல்லும் போது வந்து ஐயோ நேரமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாங்க. அப்போ முதலாவது ஆதாம் செய்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆதாம் வந்து தன் மனைவியை தன் சொந்த மாம்சமாக ஏற்றுக்கொள்கிறான். இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமாய் இருக்கிறாள். அதான் அவளை கண்டவுடன் என்ன பண்றாரு? நீ எனக்கு சொந்தம், நான் உனக்கு சொந்தம். நீ என்னை சொந்தப்படுத்தி கொண்டுட்ட, என்ன நீ சொந்தப்படுத்தி கொண்டாய், உன்னை நான் சொந்தப்படுத்தி கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாம் வந்து அவர்கிட்ட சொல்றாரு. ஓகே, என்னோட சொந்தம் அப்படின்னு நீங்க சொல்ல முடியல. வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்ம ஸ்கூல் டேஸ் போயிடுவோம். அந்த ஸ்கூல் டேஸ்ல வந்து ரெனால்ட்ஸ் பெண்ணு ஏதாவது பேனெல்லாம் இருந்தது. அந்த பால் பாயிண்ட் பெண்ணு வந்து என்ன பண்ணுவோம், பின்னாடி உள்ள ஒரு அந்த பின்ன இருக்க மூடிய வந்து திறந்து மெலிசா ஒரு பேப்பர்ல பீட்டர் பிரேம்குமார்னு எழுதி அதுல உள்ள சொரிய பின்னாடி மூடிய வந்து மூடிடுவேன். ஏன்? இந்த 2 ரூபா பேனா என்னோட சொந்தம். ஓகே, அந்த பேனா வந்து தொலைஞ்சு போச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? போயிட்டு எல்லாத்தையும் பேக்கையும் தேடுவேன். இதனால பெரிய சண்டை வரும், ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் ஆகும். ஏன் பேனாவை திருடிதான்னு சொல்லிட்டு. அவ்வளவு ஒரு 2 ரூபா பேனா தான், ஆனாலும் அதுக்கு உயிரை விடுவோம், என்னோட சொந்தம். ஓகே, அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா பொருளுக்கு வந்து பொருளை சொந்தப்படுத்திக்கிறோம். என்னோட காரு, என்னோட வீடு, என்னோட நகை. தேவன் நம்ம கிட்ட என்ன சொல்றாருன்னா, திருமணம் ஆன உங்க துணையை நீங்க சொந்தப்படுத்தி கொள்கிறீர்களா? எந்த
சோ பர்சனல். ஓகே, நான் அதை விட்டு என்னால பிரிய முடியாது, என் துணையை விட்டு நான் பிரிய முடியாது. அந்த உணர்வு நமக்கு இருக்கா? ஓனர்ஷிப் வந்து அப்படிதான் இருக்கணும். இன்னைக்கு விட்டு கல்யாணம், காலையில கல்யாணம் ஆகுது, சாயந்தரம் உடைச்சிட்டு ஓடுதுங்க. அது என்ன செய்துன்னே தெரியல. ஆமா, அது நடக்குது அங்க. அது மிருகத்தோட ரொம்ப மட்டமான இதுலதான் நம்ம அட்ரஸ் பண்றோம். அதான் அவங்க வீட்டுல வந்து ஒருத்தர் வீட்டுக்கு போனா அவங்க வந்து சொல்றாங்க, ஏ தம்பி அவனை கொண்டுடா, அவனுக்கு சாப்பாடு போடுறான்னு. யாரு? நாய்க்குட்டி. அவனுக்கு அந்த குட்டி செல்லத்துக்கு கொஞ்சம் போடுமா சாப்பாடு. ஆனா பொண்டாட்டியை கண்டு, கணவனை கண்டு அந்த மாதிரி நம்மளால வந்து சொந்தப்படுத்தி கொள்ள முடியலையே, அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த ஒரு அன்பை காட்ட முடியவில்லையே. ஆதாம் அவளுக்கு வந்து இவதான் ஏவான்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிச்சார்? ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா சொந்தப்படுத்திக் கொள்கிறார். ரெண்டாவது கேள்வி என்னன்னா, மிருகங்களோட வாழ்ந்திருந்த ஆதாம் யாரையுமே பார்த்தது கிடையாது. மனுஷங்களை பார்த்து, ஆணையும் பார்த்தது, பெண்ணையும் பார்த்தது கிடையாது. அவளோட உருவத்தை கண்ணாடி கிடையாது. ஓகே, அவரோட உருவம் கொஞ்சம் இருந்துக்கலாம், ஆனா கொஞ்சம் மாற்றம் இந்த பெண்ணுக்கு கண்டிப்பா கொஞ்சம் வித்தியாசமானதுதான். ஓகே, அந்த பெண்ணு வந்த உடனே இவதான் பெண், மனைவி அப்படி என்ன, எப்படி அவரால வந்து கண்டுகொள்ள முடிந்தது? எப்படி அதை ரியலைஸ் பண்ணாரு? இத வந்து இவதான் தேவன் தந்த பரிசு என்று உணர்ந்தார். ஓகே, தேவன் கொண்டு வரும் பெண் என்று உணர்ந்தார். பார்க்கும்போது ஆதியாகமம் 1:27 நம்ம வாசிச்சோம்னா, தேவன் மனுஷனை தம்முடைய சாயலாக உருவாக்கினார், அவருடைய சாயலாகவே மனுஷனை உருவாக்கினார், அவர்களை ஆணும் பெண்ணுமாக உருவாக்கினார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கும் தேவனுடைய சாயல் ஆண்டவர் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புரியணும்னா, 2ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பார்க்கும்போது, ஆதாமுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதுகிறார். ஓகே, ஜீவ சுவாசத்தின் மூலமாக தேவன் தம்முடைய சாயலை நமக்குள்ள போடுறார். அந்த சாயலை போடும்போது ஆதாமுக்குள்ள இருக்கிற அதே தேவ சாயல் தான் ஏவாளுக்குள்ளயும் இருக்கு. அப்போ முதலாவது ஆதாமுக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஈர்ப்பு எதனால நடந்தது? தேவ சாயலை பாக்குறாரு. அந்த தேவ சாயலை எப்படி போட்டான்னு பாத்தீங்கன்னா, ஆதாமோட அந்த நாசியில ஆவியானவரை ஊற்றுகிறார். ஆதாமுக்குள்ள இருந்த ஆவியானவர் ஏவாளுக்குள்ள இருக்கும் அதே ஆவியானவரோட கனெக்ஷன் முடிஞ்சது. புரிஞ்சுதுங்களா? அப்போ அவர் மிருகத்துக்கு, எந்த மிருகத்துக்கும் வந்து தேவ சாயல் இல்லை. இந்த பெண்ணுக்கு அந்த தேவ சாயல் இருந்து அதை கண்ட உடனே அவரால் உடனே ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சு, இவள் தான் என் மனைவி. ஓகே, முதலாவது அர்ப்பணம் ஆண்டவர் கணவன் மனைவி கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கிறது என்னன்னா, தேவன் தந்த பரிசு என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளும் போது நமக்குள்ள வந்து இந்த ஒப்பிட்டு பேசுறது இருக்கக்கூடாது. நிறைய பேர் வந்து நாம வந்து திருமணம் ஆன புதுசுல எனக்கும் திருமணம் ஆயிடுச்சு, எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு நல்ல நிச்சயம் இருக்குது, நல்ல சந்தோஷம் இருக்குது. பொண்ணு பாக்குறாங்க இந்த காலத்துல, பொண்ணு பார்த்தோன்னா 2 பேரும் பேசுறது பழகுறாங்க. அந்த பொண்ணு கிட்ட கேட்டா, ஐயோ அவரை மாதிரி ஒரு புருஷனுக்கு கிடைக்குமோ கிடைக்காதுன்னு தெரியல, ஆண்டவர் நல்லாதான் அவனுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறாரு. அவன் சொல்லுவான், சூப்பர் பொண்ணுப்பா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவருடைய சித்தம் எல்லாம் சொல்லிட்டு திருமணமாகி ஒரு 3 மாசம் 6 மாசம் வண்டி ஓடும், சந்தோஷமா இருப்பாங்க, அப்படியே மதக்கிட்டே இருப்பாங்க கிளவுட்ல. ஓகே, 6 மாசம் கழிச்ச உடனே உங்க அண்ணனை பாத்தீங்களா? எங்க அண்ணனுக்கு என்ன குறைச்சல், நல்லா தானே இருக்கிறான். ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு சம்பாதிக்கிறாரு. நீ என்ன பாயிண்ட் வரன்னு எனக்கு தெரியும். என்ன வருது? என்ன வந்து எங்க அண்ணன் என்னோட அதிகமா சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து அப்படி குத்தி காமிக்கிறியா?
அப்படியா சொன்ன? என்ன எப்படி சொன்ன? நல்லா சம்பாதிக்கிறாருன்னு சொன்ன உடனே குத்தி காமிக்கிறேன்னு சொல்றீங்க. இல்லப்பா என்னதான் சொல்ல, அவன் என்னோட புத்திசாலின்னு சொல்ற. அப்படி இல்ல நான் சொல்றது, நான் ஒரு டம்மி, என்னோட அதிகமா சம்பாதிக்கிறான், அவரை போல நீங்க இல்லையே அப்படின்னு சொல்ற. நீ ஒரு லைன் எழுதுனா அது வந்து 100 லைனுக்கு அர்த்தம். புரியுதா? அது நான் சொல்றேன்னு. ஏன் எங்க அண்ணனா பாக்குற? எங்க அம்மாவை பாக்குறது தானே. எங்க அம்மா வந்து எப்படி சமைப்பாங்க தெரியுமா? எப்படி வீட்டை கவனிச்சுக்குவாங்க தெரியுமா? வயசாலி பல வருஷம் பழக்கம் அடால சமைக்கிறாங்க. ரைட்டு. இத்தனை மாசமா இத்தனை ஒரு வருஷமா எடுத்துட்டா இது கல்யாணம் ஆகி சமையல கத்துக்கோ, நல்லா கத்துக்கோ அப்படின்னு சொன்னா நல்லா கத்துருக்க. நேத்து நீ செஞ்ச அந்த பிரியாணி குழ கஞ்சி மாதிரி கொட்டுது. உடனே வந்து அதான் சொல்றேன்னு, உனக்கு செய்ய தெரியலன்னு ஒத்துக்க மாட்டேன். நான் வாங்கி கொடுத்த அரிசியில நொட்டேன், நான் வாங்கி கொடுத்த அரிசி அது மட்டன் வந்து பீஃப்னுவேன். இந்த குறையா சொல்லிதான் உனக்கு பழக்கம். சரி, எங்க அம்மாவை விடு, எங்க அண்ணனை விடு, அவங்களால நம்ம பார்க்க வேண்டாம். பக்கத்து வீட்டுல இருக்க ரோசி சூசி எல்லாம் பாரு. பக்கத்து வீட்டுல இருக்க ரோசி சூசி டேசி பிரேசி டேசி. ஓகே, நான் அவங்கள பார்க்கணும். நான் அவங்கள பார்க்கணும். என்ன அழகா அவன் கணவரை கவனிச்சுக்கிறாங்க தெரியுமா? தங்க தட்டுல வச்சு கவனிச்சுக்கிறாங்க. பிள்ளைங்களை எப்படி வளர்க்குறாங்க தெரியுமா? அங்க போய் ஜன்னல்ல நின்று அவங்கள பார்க்கும்ல, என்ன ஆசையா இருக்கு. சே, சூசியை போல, ட்ரேசியை போல, கிரேசியை போல ஒரு பொண்டாட்டி கிடைச்சிருந்தா பரலோகம் போல இருந்திருக்கும். அதுக்குதான் ஜன்னல் கிட்டயே போய் நிக்கிறீங்களா? ரசிக்கிறேன். எனக்கு இப்ப தெரியுது நல்லா. ஏன் நீங்க ஜன்னல் கிட்ட போய் நிக்கிறீங்கன்னு. நீங்க ரசிக்கிறீங்கல்ல, அதை இன்னும் கொஞ்சம் ஒழுங்கா ரசிங்க. அப்படி யாருன்னு இல்ல, அவங்க புருஷங்க பொண்டாட்டிய எப்படி நல்லா பாத்துக்கிறாங்கன்னு முதல்ல. ஆமா, முதல்ல எங்க அண்ணனை பார்த்தேன். இப்ப பக்கத்துல இருக்க ரமேஷ், சுரேஷ், தினேஷ், வீரேஷ் எல்லாம் பாத்துங்க. அதான் நீங்க பாக்குறதே ஒழுங்கா பாக்கலன்றத சுட்டி காட்டுறேன். இதே போச்சு, ஒரே ஆம்பளைங்களை நீ பாத்துன்னு இருக்கிற. நாங்க செய்யறது இப்ப எங்களுக்குள்ள இந்த எதனால சண்டை வருது? கம்பாரிசன், ஒப்பிட்டு பேசுறது. எப்ப முதல்ல கம்பாரிசன் தொடங்குச்சு பைபிள்ல? நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க காயினும் ஏபேலும் சொல்லிட்டு, ஆபேலும் காயினும் ஆபேலும். அதுக்கு முன்னாடியே ஒப்பிட்டு பேசுறது வந்துருச்சு. இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா இப்படி ஆவீங்கன்னு யார் சொல்லி கொடுத்தா? சாத்தா சொல்லி கொடுத்துச்சு. ஒப்பிட்டு உங்க துணை தேவன் தந்த பரிசை நீங்க மத்த ஒரு பெண்ணோடையோ ஒரு ஆணோடையோ நீங்க ஒப்பிட்டு பேசு. அந்த பெண் மேலானவள், இந்த ஆண் என் புருஷனோட கணவனோட மேலானவன் அப்படின்னு ஒப்பிட்டு பேசுனீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிறது லூசிபர் ஸ்பிரிட். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததுதான் பெஸ்ட். அதை வச்சு வாழ கத்துக்கணும். ஓகே, யாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது இந்த உலகத்துல. ஆண்டவர் என் மனைவி, நேத்த இது நம்ம பேசணும். ஆண்டவர் வந்து எனக்கு என் மனைவியை கொடுத்தாருன்னா என் மனைவிக்கு வந்து ஸ்ட்ரென்த்தும் இருக்குது, வீக்னஸும் இருக்கு. அவங்களோட வீக்னஸ் என்னோட ஸ்ட்ரென்த்தை நான் வந்து கொடுத்து தாங்கி அவங்கள வந்து உயர்த்தி உற்சாகப்படுத்தி உயர்த்துவதுதான் ஒரு கணவனோட வேலை. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த பங்கு. என் மனைவியை நான் முழுமைப்படுத்த வேண்டும். என் கணவருக்கும் ஆண்டவர் வந்து பலமும் பலவீனமும் பலவீனத்துல என் பலத்தை வைத்து அவரை உற்சாகப்படுத்துவதுதான் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய அழைப்பு. யாருக்குமே அவங்க முதுகு தெரியாது. எனக்கு என் மனைவிக்குள்ள இருக்கிற எனக்கு வந்து என் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனைகள், அவளோட வீக்னஸ் வந்து நல்லாவே தெரியும். ஓகே, லென்ஸ் வச்சு பாக்குற மாதிரி எனக்கு வந்து அப்படியே தெரியும். இல்லாத பிரச்சனையெல்லாம் நான் சேர்த்துக்குவேன். ஆனா என்னோட வீக்னஸ் எனக்கு தெரியாது. ஓகே, அதனால ஆண்டவர் சொல்றாரு, உங்க கண்ணுல இருக்கிற இதை வந்து முதல்ல எடுங்க, உங்க முதுகுல இருக்கிறத பாருங்க அப்படின்றாரு. முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா, தேவன் கொடுத்திருக்கிற பரிசு என்று நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எனக்குள்ள நான் வந்து இந்த ஒப்பிட்டு பேசுகிற அந்த ஒரு ஹேபிட்டை நிறுத்தணும். என்னைக்கு நான் ஒப்பிட்டு பேசுகிறேனோ நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். எனக்கு இன்னொன்னு கிடைச்சா நல்லா இருந்திருக்குமே அந்த எண்ணத்துலதான் ஒப்பிட்டு பேசுறது வருது. இப்ப நிறைய பேர் நினைப்பீங்க, நான் அப்படி பேசினாதான்
என் மனைவி நல்லா செய்வா, இல்ல நான் அப்படி பேசினாதான் என் கணவருக்கு வந்து சொரணை வரும் அப்படின்னு நினைப்பீங்க. இல்ல, அப்படி கிடையாது. நீங்க யார வந்து உங்களை யாரோடையாவது வச்சு கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும். அதே மாதிரி நீங்க 2 சின்ன பிள்ளைங்களை கம்பேர் பண்ணி பாருங்க, அவங்களுக்குள்ள பயங்கர கோபம் வரும். ஓகே, இந்த மாதிரி பைபிள்லயும் ஆண்டவர் எந்த ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் ஒப்பிட்டு பேசுறதே இல்ல. நீ மோசைய மாதிரி இருக்கணும், இல்லைன்னா நீ யோசுவாவ மாதிரி இருந்தாதான் நீ என் பிள்ளை அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. நீ இருக்கிற மாதிரியே உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நான் உன்னை நேசிக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. யாரையுமே இன்னொருத்தர் மாதிரி ஆண்டவர் மாறவே சொல்லல. அப்போ யோவானை பார்த்து பேதுரு போல பாரு, பேதுருவை பார்த்து அந்திரேயா மாதிரி மாறு இப்படி அப்படின்னு சொல்லல. அவங்களுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கு. ஆண்டவர் வந்து அதை ரசித்தார். அது போல கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற தனித்தன்மையை நம்ம ரசிக்க கற்றுக்கொள்ளணும். இந்த ஒப்பிட்டு பேசுகிறத நிறுத்தணும். ஒருவேளை அது நமக்குள்ள ஒரு ஹேபிட் மாதிரி வந்திருந்துச்சுன்னா, ஓகே, ஒரு ஹேபிட் மாதிரி வந்திருந்துச்சுன்னா நாம அதை நிறுத்தணும். அவரை பாருங்க, அவர் இன்னைக்கு ஒரு இதாயிட்டார், ப்ரொஃபசர் ஆயிட்டார். நீங்க இன்னும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்கிறீங்க, இல்லைன்னா டீச்சர் லெவல்ல கொஞ்சம் ஹையர் லெவல்ல போயிட்டாரு. அவர் உங்களோட ஒரு 15,000 ரூபாய் கூட சம்பாதிக்கிறாரு, 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. அவளை பாரு எப்படி சம்பாதிக்கிறா, அவ குரலை பாரு, குயில் போல இருக்குது, காக்கா போல இருக்குது. இதெல்லாம் ஒப்பிட்டு பேசுறது. நீங்களே மட்டத்தை தட்டுறீங்க. தேவன் அந்த பரிசை ஒரு கேள்வி கேட்கறீங்க, ஆண்டவரை பார்த்து கேட்கறீங்க. அந்த உலகத்தை படைத்த இந்த ஆல்மைட்டி காட, சாவரன் காட பாக்குறீங்க. இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி கொடுத்திருக்கீங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு புருஷனை கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு தேவனை கேள்வி கேட்கறீங்க. ஓகே, யூ ஆர் கிரீவிங் த ஹோலி ஸ்பிரிட். சோ திருமணம் அந்த நீங்க உடன்படிக்கையின் உறவு அப்படின்னு சொல்ல முடியல, ஏற்றுக்கொள்ள முடியலன்னா நீங்க யூ ஆர் கிரீவிங் த God who created you. Okay, தேவன் அந்த பரிசை ஏற்றுக்கொள்ளணும். இதுல நிறைய பேருக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எதிர்மறையான கருத்துக்களை கூறுறதுல ஒரு பெரிய சந்தோஷம். எல்லாரும் நிறைய பேர் நிறைய கணவரை மனைவிய எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க ஜோக்குக்கு தான் அப்படி பேசுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கணவர்கள் சொல்லுவாங்க, டேய் வீட்டுக்கு வந்துடாத, வீட்டுக்கு சாப்பாடுக்கு எல்லாம் வந்துடாத, வந்தனா அதான் மருந்து கூட வாங்கிட்டு வந்துரு, பேதி மருந்து, பொண்டாட்டி சாப்பாடு சாப்பிட்டா அவ்வளவுதான், நான் ஏதோ பழக்கமாயிடுச்சு அப்படின்னு பழச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சிரிச்சா மனைவி சந்தோஷமா இருப்பாங்களா? She gets hurt. ஜோக்குக்கு சொன்னா இப்படியே ஜோக்குக்கு சொன்னேன்னு சொல்லிட்டு மனைவியை குற்றப்படுத்துவதும் கணவனை குற்றப்படுத்துவதும் தவறு. கணவர் மாத்திரம் இல்ல மனைவியை குற்றப்படுத்துவதும், மனைவிகளும் கணவரை குற்றப்படுத்துறாங்க. இது இந்த ஜோக்குக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு ஒருத்தரோட பிரச்சனைகளையோ இல்லைன்னா அவங்களுக்கு முடியாத காரியங்களை வேணும்னே அதை சொல்லி காட்டி அவங்கள இரிட்டேட் பண்றதும் ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம். நாம கட்டி எழுப்புவதற்கு தான் நாம ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு உறவை கொடுத்திருக்கிறார். பவுல் என்ன சொல்றாரு பிலீவர்ஸ் மத்தியில, நீங்கள் ஒருவர் கட்டி எழுப்புங்கள். நம்ம சபையிலேயே இருக்கிற பிலீவர்ஸ் நம்மளோட சகோதர சகோதரிகளை கட்டி எழுப்பணும்னா நமக்கு கொடுத்திருக்கிற துணை எவ்வளவு நமக்கு நெருக்கமானவங்க, அப்ப அவங்கள நம்ம எவ்வளவு கட்டி எழுப்பணும். புரியுதுங்களா? அப்ப நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது, கம்பேரிசன் இருக்கக்கூடாது. கம்பேட்டபிலிட்டினா எனக்கு என் வேவ் லென்த்துக்கு சரிப்பட்டு வரல, என்னோட திங்கிங்க்கு அவங்க சரிப்பட்டு வரல, என்னோட இன்டெலிஜென்ஸ்க்கு அதான் என்னோட அறிவுக்கு அவளுக்கு ஒத்து வர மாட்டுது, நான் ஏடா கூடமா பேசுறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா அவருக்கு ஒண்ணுமே இது பண்ணுமா, அவரோட டம்மி பீஸ் மாங்கா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஒரு பெண் ஒரு ஆண் வித்தியாசமாக படைக்கப்பட்டார்கள். இன்டெலெக்சுவல்னால நீங்க ஸ்பிரிச்சுவல் சொல்ல முடியாது. நீங்க உங்களுக்கு அறிவு இருக்கிறதுனால ஆத்மீகம் ஆயிடாது. ஓகே, அறிவு வேற, ஆத்மீகம் வேற, பணம் ஸ்பிரிச்சுவாலிட்டி வேற, உங்க ப்ராஸ்பரிட்டி வேற.
ஓகே, சோ இது ரெண்டத்தையும் வந்து கம்பைன் பண்ணாதீங்க. அப்போ என் மனைவி என் தகுதிக்கு வந்து லாய்க்கு கிடையாது. ஒரு கணவர் யோசிக்கிற மாதிரி கிடையாது ஒரு மனைவி யோசிப்பது. ஒரு கணவர் செயல்படுகிற மாதிரி கிடையாது ஒரு மனைவி செயல்படுவது. அப்போ விதமாக தான் ஆண்டவர் படைத்திருக்கிறார். ஆணும் பெண்ணுமாக படைத்திருக்கிறார். அந்த வித்தியாசத்தை நம்ம பார்க்க போறோம். அந்த வித்தியாசமா படைச்சிருக்கிறாரு. அப்ப அந்த வித்தியாசமா படைச்சிருக்கிறதுனால 2 பேரும் வித்தியாசமா தான் திங்க் பண்ணுவோம். அப்படி சேர்ந்து திங்க் பண்ணோம்னா அது ஆணும் பெண்ணும் அல்ல. புரியுதுங்களா? நம்ம கண்டிப்பா வந்து ஒரு ரூமுக்குள்ள நீங்க போனீங்கன்னா, ஒரு ரூமுக்குள்ள போனீங்க, ஒரு ஆண்னா அந்த ரூமோட ஸ்ட்ரக்சரை பார்ப்பாங்க. ஒரு பெண்ணா அந்த ரூம்ல எவ்வளவு அழகா அதை அழகா வச்சிருக்காங்க, அந்த அமைப்பை பார்ப்பாங்க. 2 பேரோட பார்வையிலையும் வித்தியாசம் இருக்கு. இவ்வளவு தூரம் ஆண்டவர் வித்தியாசமாக செய்திருக்கும் போது கம்பேட்டபிலிட்டின்றது நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனா இந்த இன்கம்பேட்டபிலிட்டி நம்ம வந்து ஒரே மாதிரி நம்ம யோசிக்காம இருந்தாலும் நம்ம ஒரே வழியில போக முடியும். புரியுதுங்களா? ஒரே மாதிரி நம்ம யோசிக்காம இருந்தாலும் இருவரும் ஒருமித்த காரியங்களை செய்ய முடியும். 2 பேருடைய காரியங்களையும் சொல்லி பகிர்ந்து கொண்டு எதை நாம வந்து 2 பேரும் சேர்ந்து எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. புரியுதுங்களா? அப்ப முதலாவது ஆண்டவர் எதிர்பார்க்கிற கட்டளை என்னன்னா, கமிட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவன் தந்த பரிசென்று ஏற்றுக்கொள்வது. இரண்டாவதாக ஒரு சின்ன எக்ஸசைஸ், ரைட்? அதிகமா கேட்டுட்டு நினைக்கிறேன். லைட்டா அப்படி திரும்பி உங்க மனைவியோட கண்ணுக்குள்ள உங்க கண்ணனோட கண்ணுக்குள்ள பார்த்து, டார்லிங் நீ தேவன் தந்த பரிசு என்று சொல்ல முடியுமா? நீங்க தேவனால் கொடுக்கப்பட்ட பரிசு. நீ தேவனால் கொடுக்கப்பட்ட பரிசுமா சொல்லலாமா? எங்களை பாக்காதீங்க, அவங்க சொந்த மனைவி கணவனை பார்த்து சொல்லுங்க. இல்லன்னா கூப்பிடுங்க. எங்கயாவது போயிட்டாங்கன்னா தெரியல, வீடியோ ஆன் பண்ணிட்டு நீங்க கூப்பிட்டு சொல்லுங்க. புரியுதுங்களா? தேவன் தந்த பரிசு என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, 2வது அர்ப்பணம். இந்த தேவன் தந்த பரிசு என்று ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்க திருமணத்துல எப்பயும் ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். ஏன்னா செய்யறது எல்லாத்துலயுமே தப்பு தோணும். என் தேவன் கொடுத்த பரிசு என்று நான் ஏற்றுக்கொள்ளும் போது என்னால வந்து எனக்கு அது பிடிக்காம காரியங்களாக இருந்தாலும் அதை ஓவர்லுக் பண்றதுக்கு ஒரு கிருபை இருக்கும். ஓகே, நம்ம இதை பெட்டர் ஆக்கலாம், நம்ம இதை எப்படி சேர்ந்து பெட்டர் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணும். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, இதன் நிமித்தம் புருஷன், நல்ல கவனிங்க, இதன் நிமித்தம் புருஷன் தன் தாயும் தகப்பனையும் விட்டு, இந்த கட்டளை கணவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. புருஷன், சரியா? அந்த வார்த்தை அவர் எல்லாம் சொல்ல இல்ல காமனா சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், இது மனைவிக்கு தான் அப்படின்னு இல்ல. அங்க வந்து ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட இந்த கட்டளை, விட்டு, தாயும் தகப்பனையும் விட்டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. அப்ப பெண்களுக்கு என்ன சொல்லியிருக்கு? பெண்களுக்கு ஒண்ணும் சொல்லி இல்லையா? சங்கீதம் 45:10 எடுத்து வாசிங்கன்னா, குமாரத்தியை கேள், உன் செவியை சாய்த்துக்கொள், நீ சிந்தித்துக்கொள், உன் தகப்பன் வீட்டையும் நீ மறந்து விடு. அங்க கணவருக்கு விட்டு விடுந்து, இங்க மனைவிக்கு வந்து மறந்து விடுன்னு சொல்ற 2 வித்தியாசமான வார்த்தைகள். ஏன் தேவன் ஆணுக்கு ஒரு வார்த்தை, பெண்ணுக்கு ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணணும்? ஆண்டவர் வந்து நம்மளை படைத்தவர், நம்மளோட வீக்னஸ் என்னன்னு தெரியும். ஒரு பெண் திருமணம் ஆகுதுன்னு வைங்கள, திருமணம் ஆன உடனே தன் கணவன் பின்னாடி அப்படியே ஆசையா போயிடுவான். விடுதல் என்பது ரொம்ப ஈஸி. விடுதல் அது தன் தகப்பனுடைய ஒரு லீடர்ஷிப்ல இருந்து தன் கணவனுடைய லீடர்ஷிப் மாறி வருவது ஈஸி. புரியுதுங்களா? ஆனா ஒரு ஆணுக்கு விட்டு வந்துருவோம், ஆனா மறக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்ப பார்த்தாலும் என் குடும்பம், எங்க அப்பா அம்மா, என்னோட என் அக்கா தங்கச்சி,
என் வீட்டுல இப்படி இருக்கும், எங்க வீட்டு குழம்பு இப்படி இருக்கும், எங்க வீட்டுல இது இப்படி இருக்கும், எங்க வீட்டுல நாங்க வித்தியாசமா செய்வோம், எங்க அப்பா மாதிரி உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. எங்க அம்மா மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. ஐயோ, உங்க அப்பா அம்மா எல்லாம் நல்லவங்க, நல்லவர், வல்லவர், போதமானவர், வாழ்க்கையில உண்மை உள்ளவர் உங்க அப்பா. அப்படிலாம் இல்ல, நீ சொல்றதை நான் ரிப்பீட் பண்ணி தானே ஆகணும், ஒத்துக்கணும்ல. இல்ல சாப்பாடு போட மாட்டேன். சரி, உங்க அப்பா, உங்க அம்மா, உங்க அண்ணன், உங்க அக்கா தங்கச்சிங்கெல்லாம் பெரிய ஆளு, பெஸ்ட் உலகத்திலேயே. அப்ப ஏன் என்ன கல்யாணம் பண்ண? அப்போ எங்க அப்பா எங்க அம்மா அப்படின்னு பேசியிருந்தா புருஷனுக்கு கடுப்பாகுமா ஆகாதா? கண்டிப்பா கடுப்பாகும். அதான் என்ன சொல்ல வரோம்னு சொன்னா, இந்த திருமண உறவை, கணவன் மனைவி உறவை வேதம் எதுக்கு ஒப்பிட்டு பேசுகிறது? தேவனுக்கும் இஸ்ரவேலுக்கும் கிறிஸ்துவும் அவர் சபைக்கு மேல் வைத்திருக்கும் அன்புக்கும் ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கு இல்லையா? ஏன் ஆண்டவர் அப்படி ஒப்பிட்டு பேசணும்? சும்மா ஆண்டவர் இந்த மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட் விட மாட்டாரு. ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? அப்போ இஸ்ரவேலோட தேவன் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். ஓகே, உடன்படிக்கை செய்து என்ன சொல்றாரு? இந்த 10 கட்டளையில என்னை தவிர நீங்க வேறொரு தேவன் உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே இஸ்ரவேல் தேவனுக்கு உண்மையா இருந்தாங்களா? இஸ்ரவேல் தேவனுக்கு உண்மையா இருந்தாங்களா? இல்ல. அவங்க என்ன சொல்றாரு? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவர் சொன்ன கட்டளையை மீறி போன உடனே, ஓகே, அவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனமே, நான் ஒரு எரிச்சல் உள்ள தேவன், ஐ எம் a jealous God. என்னோட அன்பை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். என்னோட பிலவட், என்னோட மனைவியை நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஓகே, இஸ்ரவேல் தேவனோட ஒரு வைஃப், அதாவது I am betrothed to you அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, பிதாவாகிய தேவன். அப்போ அந்த பிரிவினை அவர் தாங்க முடியாம அவனா சொல்றான், I am a jealous God. நான் ஒரு எரிச்சல் உள்ள தேவன். அந்த எரிச்சல் நீதி உள்ள ஒரு எரிச்சல். அப்ப அந்த தேவனுக்கு, அந்த பிதாவாகிய தேவனுக்கே இஸ்ரவேல் பிரிஞ்சு மத்த ஒரு தேவனை வணங்க முடியல, அந்த வேதனை தாங்க முடியாம தான் சொல்றார். அதே போல தேவன் மனுஷனை இணைத்தவுடன் அவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்க எந்த ஒரு அத்தாரிட்டி இல்லை அப்படின்றார். மத்தேயு 19:6. தேவன் இணைக்கிறார்னா அததான் பவுல் எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல 32ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, இட் இஸ் a profound mystery. இது உங்களுக்கு புரியாத ஒரு ரகசியம் அப்படின்றாரு. என்ன ரகசியம்? அந்த இணைப்பு. அது உடைக்க முடியாத ஒரு இணைப்பு. அது ஏன்னா ஆண்டவர் இணைக்கிறார். அப்படி ஒரு பாசம் வந்துடும் ஒருத்தர் மேல. ஓகே, இப்போ நான் ஒரு தவறு செய்யறேன்னா என் மனைவிக்கு அவ்வளவு வேதனையை கொடுக்கும். ஆனா பக்கத்து வீட்டு சுரேஷர் ரமேஷர் தப்பு செய்யறான்னா என் மனைவி அதுக்காக அழமாட்டான். அழுதானா வேற விஷயம், தப்பு. புரியுதுங்களா? ஏன் நான் செய்யற தப்புக்கு மட்டும் அழுதான்? தேவன் அப்படி ரெண்டு பேரையும் பின்னி. ஓகே, அதான் அந்த ரகசியம். அந்த ரெண்டு பேரும் ஆண்டவர் பின்னி வச்சிருக்கிறதுல யாராவது குறுக்க வந்தாங்கன்னா, ஒருவேளை என் தாய் தாப்பனா இருக்கலாம், அவங்க தாய் தாப்பனா இருக்கலாம், இல்லைன்னா என்னோட அக்கா தங்கச்சிங்களா இருக்கலாம், இல்லைன்னா அண்ணன் தம்பிங்களா இருக்கலாம், இல்லைன்னா என்னோட வேலையா இருக்கலாம், இல்லைன்னா எங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், இல்லைன்னா செல்போனா இருக்கலாம். ஒரு கணவன் இல்லைன்னா ஒரு மனைவி, இவர்களுக்கு தன் துணையோட அதிகமா ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்கன்னா வேதனை வந்துடும். என் மனைவி அவங்க அப்பா அம்மாவை என்னோட நேசிச்சானா என்ன அது உடைச்சிரும். எரிச்சல் உண்டாக்கும், நீதி உள்ள எரிச்சல்.
நாங்க இருவர் ஒருவரா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்ல முடியல. அவங்க எங்க நடுவுல வந்தாங்கன்னா நீதி உள்ள எரிச்சல் வரும். அதே போலதான் கணவர் தன் கணவர் மனைவியை நேசிக்கிறதுக்கு பதிலாக தன்னோட ஃபேமிலிய அதிகமா நேசிக்கும் போது அங்க நீதி உள்ள எரிச்சலை ஆண்டவர் அங்க போடுறாரு. மனைவிக்கு அது ஆத்திரம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, எங்க நம்ம வெளியே போயிட்டு வரலாமா? ஆமா சரி, போலாம். நல்ல ஐடியா தான். காத்தோட்டமா இருக்குது, வெயில் அதிகமா இருக்குல்ல. ஆமா, நல்ல ஐடியா. போய் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு வரலாம். என்னன்னா, எங்க அப்பா அம்மாட்ட போய் கொஞ்சம் காசு வாங்கிட்டு வரேன். அவங்க கிட்ட தானே எல்லாம் காசு, அவங்க தானே அதை டீல் பண்றாங்க. அது இல்லாம பாவம் வயசானவங்க வீட்டுல இருக்கிறாங்க, அவங்களும் கொஞ்சம் கூட்டு போலாமே. போனாலும் நீங்க தனியாவே வரமாட்டீங்க. அவங்களை எப்ப பார்த்தாலும் கூட்டிட்டு தானே போறோம் எல்லா இடத்துக்கும். ஏன்னா ஒரு இடத்துக்கு கூட நீங்க தனியா வர மாட்டீங்களா? காசு அவங்க நான் வரலப்பா, நான் கூட வரல. காசு அவங்க கிட்ட தானே இருக்குது, அவங்க தானே ஹேண்டில் பண்றாங்க. ஒரு டிசிஷன் மேக்கிங்க்கு கூட கணவனுக்கு துப்பு இல்ல, அதான் அர்த்தம். ஓகே, அப்போ விட்டு அப்படின்னு சொன்னா தாயும் தகப்பனையும் பிசிக்கலா விட சொல்லல. ஓகே, இமோஷனலா மென்டலா அவங்கள விட்டு விட வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அவங்கள தள்ளி ஒதுக்கி வைக்கணும்னு சொல்லல. அப்ப கணவனுக்கு விட்டுனா என்ன அர்த்தம்? மனைவிக்கு அப்படின்னு சொன்னா அவங்க வீட்டுல வைத்து விட்டுட்டு வந்த அந்த இருதயத்தை அவங்க எடுத்துட்டு வர சொல்றாங்க தேவன். கணவனுக்கு விட்டுனா என்ன அர்த்தம்? தன் வாழ்க்கையில பெற்றோர்களுக்கு முதல் உரிமை கொடுத்து கொண்டிருந்த கணவர் திருமணத்துக்கு அப்புறம் யாருக்கு முதல் உரிமை கொடுக்கணும்? தன் சொந்த மனைவிக்கு. அதான் தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தாயும் தாப்பனும் பிதாவும் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அப்ப ஆண்டவருக்கு அப்புறம் தாய் தாப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கிறிஸ்தவர்கள் பைபிளை படிக்க மாட்டாங்க. உலக பிரகாரமான இந்த மாதிரி ப்ராவர்ப்ஸ் இதெல்லாம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, எந்த வேலை எந்த நேரம் நீங்க உங்க துணையோட கையை பிடிக்கிறீங்களோ உங்க துணை தான் ஃபர்ஸ்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், நான் எங்க அப்பா கூட வாழ்ந்துட்டு இருந்தேன், பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன். எங்க அப்பா தான் எங்க குடும்ப தலைவர், சரியா? இப்போ திடீர்னு எங்களுக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகி சாலி எங்க குடும்பத்துக்குள்ள வரா. ஓகே, எங்க சாலியோட வீட்டு தலைவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, நாங்க கூட்டு குடும்பத்துல தான் இருக்கிறோம். எங்க அப்பா என்னோட ரொம்ப மூத்தவர், ஒரு 40 வயசு மூத்தவர்னு வைங்களேன். அப்போ என் மனைவியும் வரா. அப்ப வந்தானா நாங்க கூட்டு குடும்பமா இருக்கிறோம். இந்த கூட்டு குடும்பத்துல என் மனைவிக்கு தலைவர் யார்? நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்பா தானே, அவர் தானே மூத்தவர். இல்ல, சரியா? அப்படின்னு சொன்னா எங்க அப்பாவுக்கு தலைவர் யார்? வீட்டு தலைவர் எங்க தாத்தாவா? எங்க தாத்தா புதைச்சிட்டாங்க. சிமெண்ட்ல இருந்து அவர் அது குடும்பத்தை ஆளணும். புரியுதுங்களா? என்ன அர்த்தம்னா அதான் எபேசியர் என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்து சபைக்கு தலையா இருப்பது போல கணவன் தன் மனைவிக்கு தலையா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, திருமணம் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்கா என் தகப்பனுக்கும் எனக்கும் இல்ல அடங்கி வர்றது கட்டாகி நான் தலைமைத்துவத்தை எடுத்துக்கொள்கிறேன். எங்க அப்பாவோட தலையும் சரி, என்னோட தலையும் யாருன்னா கிறிஸ்து இயேசு. எபேசியர் 5 தான் சொல்லுது, கிறிஸ்து சபைக்கு தலையா இருப்பது போல கணவன் மனைவிக்கு தலையா இருக்கிறார். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலும் அதுதான் சொல்லுது, தேவன் கிறிஸ்துக்கு தலையா இருக்கிறார், கிறிஸ்து கணவனுக்கு தலையா இருக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ திருமணம் ஆனவுடனே என்னோட தலை அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்து இயேசுதான். எங்க அப்பாவா இருக்க முடியாது. அதோட தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பாண்டவர் கொடுக்கும் போது தலைவர் அந்த 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 சின்ன வீட்டுக்கு வேண்டிய முடிவுகளை எடுப்பதிலும் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதிலையும் அவர் முக்கியமா இருக்கணும். அதுக்குதான் ஆண்டவர் அந்த தலைவர் பொறுப்பை கொடுக்கிறாரு. அப்ப எந்த ஒரு கணவர் தன்னால முடிவெடுக்க முடியலையோ, எந்த ஒரு கணவர் எப்பவும் அவங்க அம்மாவையே டிபெண்ட் பண்ணி இருக்கிறாரோ அந்த கணவரை மனைவி மதிக்க மாட்டாங்க. எந்த கணவர் முடிவெடுக்க முடியுதோ,
எந்த கணவர் வந்து தன் சூழ்நிலைகளை ஆள கற்றுக்கொள்கிறாரோ அவரை மதிப்பாங்க. அப்போ கணவன்மார் நிறைய பேர் என் மனைவி என்ன மதிக்கிறது இல்ல, என் மனைவி மதிக்கிறது இல்ல, எப்ப பார்த்தாலும் கத்துறா. ஏன் கத்துறா? ஏன் வந்து அவ உங்களை வந்து மதிக்காம இருக்கிறா? பிகாஸ் வந்து உங்களை நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு தலைவராக இருக்க மாட்டீங்க. ஒருவேளை வந்து மற்றவர்கள் சொல்லுவதை கேட்டு இல்லைன்னா மற்றவர்களுக்கு ஒரு அடிமையாக இருக்கிறீங்களா இருக்கலாம். இல்லைன்னா சில முடிவுகளை உங்களால எடுக்க முடியாம இருக்கலாம். இல்லைன்னா வந்து யாரையாவது பணத்துக்கு மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்களா இருக்கலாம். யாருக்கிட்ட டிபெண்ட் பண்ணி இருக்காங்களோ அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கலாம். இதெல்லாம் காரணமா இருக்கலாம். புரியுதுங்களா? அப்போ விட்டு மறந்து அப்படின்னா இந்த திருமணத்துக்கு அப்புறம் திருமண உறவுல இந்த புது உறவுக்கு முதல் உரிமை கொடுப்பது. புரியுதுங்களா? இப்போ யாராவது இந்த குடும்பத்தில் கணவன் மனைவியை பிரிக்க நினைக்கிறாங்களோ அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். தயவு செய்து தப்பா நினைக்காதீங்க. ஒருவேளை உங்க தாய் தாப்பனோ இல்லைன்னா நீங்க வந்து உங்க தங்கச்சி அக்காவை வந்து அதிகமா நேசிக்கிறீங்களோ, மனைவியோட அதிகமா வந்து உங்க வேலையை அதிகமா நேசிக்க, ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா நேசிக்கிறீங்களோ, ஊழியத்தை அதிகமா நேசிக்கிறீங்களோ, ஓகே, யாரா இருந்தாலும் சரி, ஓகே, அவங்க மனைவியோட ஸ்தானத்தை அவங்க கணவனோட ஸ்தானத்தை எடுத்தாங்கன்னா அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஏன் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் இருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்க வேலை திட்ட நோக்கம் என்னன்னா இருவர் இசைந்து ஒரே தேவனை பிரதிபலிப்பதற்கு, ஒரே மாம்சமாயி அவர் தேவனை பிரதிபலிப்பதற்கு. அப்போ திருமண உறவு நேத்து பார்த்த ஒரு முக்கோண உறவுன்னு சொல்லிட்டு, இந்த முக்கோண உறவுல யாரெல்லாம் இந்த உறவுக்குள்ள இருக்கிறா? தேவன், கணவன், மனைவி. இந்த உறவு க்ளோஸ். புரியுதுங்களா? அப்போ இந்த உறவு உடைக்கிறதுக்கு நினைக்கிற யாரா இருந்தாலும் தேவன் அதை விரும்புவதில்லை. புரியுதுங்களா? நாமளே வந்து அந்த ஒரு சான்ஸை யாருக்கும் கொடுக்க கூடாது. என்னுடைய குடும்பத்தை தேவன் சாட்சியா இருக்கிற இந்த உறவை உடைப்பதற்கு நான் எந்த ஒரு சான்ஸும் கொடுக்க கூடாது. அப்போ சில வீடுகள்ல வந்து நாங்க எங்களோட கவுன்சிலிங்ல வந்து அடிக்கடி கேக்குறோம். நாங்க சில சமயம் வந்து மனைவி வேலைக்கு போயிருப்பாங்க, கணவர் வீட்டுல இருப்பாரு. வீட்டுல இருந்துட்டு அவர் வந்து கொஞ்சம் லேட்டா வேலைக்கு போக வேண்டி இருக்கும். அங்க வந்து அப்பா அம்மா இருப்பாங்க கணவரோட. மனைவி வேலைக்கு போன உடனே மனைவிய பத்தி எல்லாம் மகன் கிட்ட சொல்றது. அவன் மகன் கிட்ட சொல்லி 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 மகனை கோபப்படுத்தி மனைவி ஈவினிங் வரும்போது இவர் அப்படியே பயங்கர கோபத்துல கத்துவாரு. என்னடா இது, காலையில போகும்போது நல்லதா இருந்தாரு, ஆனா சாயந்தரம் வரும்போது இப்படி கத்துறாரு. யாரு இந்த மாதிரி அவரை ஏத்தி விடுறாங்க? புரியுதுங்களா? சரி, தவறுகள் வீடுகள்ல நாம யாருமே வந்து பெர்ஃபெக்ட் ஆளுங்க கிடையாது. சில தவறுகள் இருக்கும், சில பிரச்சனைகள் இருக்கும். இதே அம்மா அப்பா தன்னுடைய மகளுடைய கணவர்கிட்ட இந்த மாதிரி சொல்லி கொடுப்பாங்களா? தன்னோட மகளோட ப்ராப்ளத்தை பத்தி செய்ய மாட்டாங்க. ஏன்னா என் மகன் நல்லா இருக்கணும், ஆனா மருமகன் நல்லா இருக்க கூடாது. நிறைய பேர் இதே அம்மா அப்பாவுக்கு பொம்பளை பிள்ளை இருந்து அந்த பொம்பளை பிள்ளைய வந்து எப்போ ஒரு ஜோம் பண்ணி அனுப்புவாங்களா? அவ போற இடத்துல அவ மாமியார் வந்து இந்த மாதிரி வந்து மாமியாரும் மருமகனும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு என் பிள்ளைய வந்து இப்படி பண்ணணும், அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவாங்களா? ஆனா வந்து வீட்டுக்கு வந்திருக்க மகளை ஏன் வந்து ஒரு சொந்த மகளா வந்து ஏற்றுக்கொள்ள முடியல? மாமியாருங்களுக்கு அம்மாங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. எங்க அம்மா பாருங்க, என்ன 100% லவ் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லவங்க, ரொம்ப பக்தியான ஒரு தாய். எல்லாமே ரொம்ப ரொம்ப இரக்கமா இருப்பாங்க, ரொம்ப குவாய்ட்டா காமா இருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் சாலியை நான் திருமணம் பண்ண பிறகு எனக்கு கொடுக்கிற அந்த 100% அன்பை என் மனைவிக்கு கொடுப்பாங்களா? இல்ல இன்னொரு மாத்தி போடுறேன். உங்க பிள்ளைங்க 100% லவ் பண்றீங்க, பக்கத்து வீட்டு பிள்ளைங்களை வந்து நீங்க 100% லவ் பண்றீங்களா? கண்டிப்பா மாட்டீங்க. அப்படி நீங்க லவ் பண்ணீங்கன்னா ஏதோ வந்து சிலுமிஷம் நடந்திருக்குன்னு அர்த்தம். அதை விட்டுருங்க, மறந்துருங்க.
எங்க அம்மா கண்டிப்பா வந்து என் மனைவிக்கு ஒரு 60% 70% கொடுப்பாங்க. ரொம்ப நல்லவளா இருந்தாங்களும். இடத்துல எவ்வளவு சதவீத அன்பு குறைவுல நான் இருக்கிறேன்? ஒரு 30-40% அன்புல. அந்த அன்பை யாரு மனைவிக்கு கொடுக்கணும்? என் கணவர்கிட்ட இருந்து எனக்கு என் கணவரோட அன்பு 100 கிடைக்கணும். நான் என் கணவருடைய வீட்டுல ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கும் பொழுது அங்க அந்த குடும்பத்துல உள்ள மற்றவங்க எல்லாம் நேசிக்காத போது அந்த நேசத்தை சேர்த்து கொடுக்க வேண்டியது யாருடைய கடமை? கணவரோட என்னோட கடமை. புரியுதுங்களா? இது கணவன்மார் புரிஞ்சுக்கணும். நிறைய கணவன்மார் இத புரிஞ்சுக்கிறதே இல்ல. சின்னதுல இருந்து தாய் தாப்புனே பாத்துட்டு வராங்க, அக்கா தங்கச்சி எல்லாம் பாத்துட்டு வராங்க. என்னதான் வந்தாலும் திட்டிக்கிட்டாலும் சரி, அவங்க கூட பிறந்தவங்க அவங்க பெற்றோர்கள் தான் வந்து ரொம்ப உசத்தி பெஸ்ட். அவங்க தப்பே பண்ண மாட்டாங்க. நான் என்னதான் ஒரு தருதலையா இருந்தாலும் நைட் ஒரு 12 மணி 1 மணிக்கு வந்தாலும் எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, எங்க அப்பாவுக்கு தெரியாம கதவை திறந்து விட்டு நைட் 2 முட்டையை போட்டு தோசை சுட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து எனக்கு எடுத்து வச்சிருப்பாங்க. ஓகே. அப்போ எங்க அம்மாவை பார்க்கும்போது நான் என்ன நினைப்பேன், தங்க அம்மா, பெஸ்ட் அம்மா, தப்பே செய்ய மாட்டாங்க, இப்படி நேசிக்கிறவங்கன்னு சொல்லிட்டு நான் என்னோட எண்ணம் அப்படிதான் இருக்கும். ஏன்னா எங்க அம்மா வந்து என்னை பெத்தவங்க நீ அப்படிதான், அதான் வந்து கொலைகாரனா இருந்தாலும் எங்க அம்மா அப்படிதான் நேசிப்பாங்க. ஓகே. ஆனா இங்க அது மாதிரி செய்வாங்களா? கண்டிப்பா முடிய மாட்டாங்க. தங்கச்சி வீட்டுக்கு வந்தா 200% கவனிப்பாங்க. கேட்டா கல்யாணம் ஆகி போயிட்டாடாவ, அங்க பாவம் என்ன நடக்குதுன்னே தெரியல, அதனால எக்ஸ்ட்ரா கவனிப்பு. அதே மருமகளுக்கு வந்து ஏன் அந்த மாதிரி கவனிக்க மாட்டாங்க? அந்த இடத்துலதான் கணவன் தன் மனைவியை வந்து பாதுகாக்க வேண்டும். ஓகே. செய்ய வேண்டிய கடமைகள்லாம் வந்து செய்யணும். தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய அந்த முதல் அந்த ஸ்தானத்தை, டாப் ப்ரையாரிட்டி வந்து உங்களோட மனைவிக்கு நீங்க வந்து தரணும். ப்ரையாரிட்டினா என்ன? ப்ரையாரிட்டினா திருமணத்துக்கு அப்புறம் கணவன் மனைவி முடிவுகள் இந்த சின்ன குடும்பத்துக்கு வேண்டிய அத்தனை முடிவுகளையும் நாங்க 2 பேரும் சேர்ந்து எடுக்கணும். சரி. ஒரு குடும்பத்துல வந்து மாமியாருக்கும் மருமகளுக்கும் தகராறு ஆகாமலாம் இருக்காது. உலகம் ஃபுல்லா இதே பிரச்சனை தான். இப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க. என்னன்னா அப்போ எங்க குடும்பத்துல வந்து ஒரு பிரச்சனை வருது. எங்க உங்க அம்மா சும்மா நை நை நைன்னு பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னம்மா நை 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 நை? நான் என்ன செஞ்சாலும் அதுக்கு குறை சொல்றாங்க. அதான் என்ன செஞ்சா அவங்க குறை சொன்னாங்க? ஐயோ நான் சாம்பார் வச்சா அதுல குறை. 2 பேரும் ஒரே பருப்பு தானமா போடுறீங்க? அதே பருப்பு தான் நானும் தான் போடுறேன். ஆமா. நீ வேற அந்த மசூர் தால் அந்த தால்னு போடல, ஒரே தால் தான். ஒரே தால் தான். அப்புறம் ஏன் பிரச்சனை வருது? ஐயோ எனக்கு அதானே தெரியல. சரி, எதுலதான் வித்தியாசம்ன்றாங்க? ஒவ்வொன்றுலயும் காய் வெட்டுறதுல பிரச்சனை, வேக வைக்கிறதுல பிரச்சனை, எல்லாத்துலயும் பிரச்சனை பண்றாங்க. நேத்து வேற சண்டை, சாறு அங்க எங்க எட்டி வச்சிருந்தீங்க. ஐயோ அப்பா, நான் வந்து கொஞ்சம் மாத்தி போட்டா எப்படி இருக்கும்னு பார்த்தேன். அப்படி எல்லாம் போடக்கூடாதான். அது என்னவோ தெரியல. ஓகே. அந்த பழைய அவங்களுக்கு பிடிக்கலையா? அவங்களுக்கு பிடிக்கலையா? சரி. இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன கம்ப்ளைண்ட், பெரிய பெரிய கம்ப்ளைண்ட் எல்லாம் வரும். அப்பப்ப அவங்க 2 பேரும் மாமியார் மருமகனும் முடிவு பிடிச்சி ஆட்டிக்குவாங்க. நல்லா வந்து பரிசுத்தமான அல்லேலூயா ஸ்தோத்திரம்ன்ற வார்த்தையில திட்டிக்குவாங்க. ஓகே. அப்படி வந்து இது மனைவி வந்து யார்கிட்ட சொல்லுவாங்க? கணவர்கிட்டதான் சொல்லுவாங்க. நேரம் வந்து சாயந்தரம் வந்த உடனே காபி கிடைக்காது, தண்ணி கிடைக்காது, இந்த கம்ப்ளைண்ட் தான் கிடைக்கும். ரைட்? வந்த உடனே இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இல்லைன்னா உங்களுக்கு காப்பியை கொடுத்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நீங்க கணவர்கள் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஓடிடுவாங்க. எஸ்கேப். எனக்கு தெரியாதுமா, நீ ஒரு லேடி அவங்க ஒரு லேடி, 2 லேடியும் அடிச்சுக்கோங்க, 2 கேடிங்க அப்படின்ட்டு அவரு தப்பிச்சு ஓட்டுவாரு. டீ கடையில உட்கார்ந்து 3 மணி ஒரே டீயை வச்சுட்டு 3 மணி நேரத்துல எனக்கு ஊழியர் இருக்குமான்னு கிளம்பிடுவாரு. நான் இது முடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் லேட்டா வேற வருவாரு. நைட்டு 11 மணி வந்து நைஸா வந்து எப்படி சீண்டுவாரு, டார்லிங் டார்லிங்னு அடி விழும். சரியா? அப்போ தப்பிக்க முடியும். சில கணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏமா வயசானவங்க அவங்கள போட்டு ஏமா பாடுபடுத்திட்டு, சரி விட்டுடுமா, வயசானவங்க நீ தான் சின்ன பிள்ளை தானே, உனக்கு சின்ன வயசானவங்க என்ன வேணா செய்யலாமா? இல்லாமா நான் போய் அவங்க கிட்ட சண்டை போட பட்டுன்னு போயிடுச்சுன்னு வச்சுக்கேன்,
ஓ, அப்ப நான் எல்லா டைமையும் இப்படியே பட்டுன்னு போயிடும் வெயிட் பண்ணிட்டே இருக்கணுமா? வெயிட் சாவணும்னு வெயிட் பண்ணணும்ன்றியா? அப்புறம் நீங்க தானே இப்ப சொன்னீங்க. இல்ல அப்படியே அதை பட்டுன்னு போயிட்டாங்கன்னா நீ கில்ட்டியா ஃபீல் பண்ணுவேன். அதுதான் சொல்றேன். சரி அதை விடு. சரி அப்படி வந்து எங்க அப்பா அம்மாவை போய் நான் திட்டுறேன், எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடுறேன், எங்க 2 பேரும் சமாதானம் இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி இருவர் ஒருவரா இருக்கணும்னு சொன்னா சமாதானம் தான் அந்த குடும்பத்தை வந்து கட்டி ஆகணுமா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். சும்மா வந்து சமாதானம் இல்லாம வாழற வாழ்க்கை வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங் லைஃபே இல்ல. அப்போ அந்த பீஸ் சமாதானத்தை நம்ம மெயின்டைன் பண்ண கத்துக்கணும் குடும்பத்துல. எப்படி? தாய் தாப்புன்னு விட்டுன்னா வந்து விரட்டி அடிக்க சொல்லல. தாய் தாப்புனையும் அந்த மனைவிக்கு வந்து முதல் உரிமை கொடுக்க சொல்றோம். அப்ப தாய் தாப்பனை வந்து கனப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா எப்படி இதை மெயின்டைன் பண்ண போறோம்? சில ஆண்கள் வந்து தாய் தாப்பா கிட்ட வந்து அதிகமா சொத்து இருக்கும். அந்த சொத்து எல்லாமே எனக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, மனைவியை மதிக்க மாட்டாங்க. தாய் தாப்பா வீட்டை பார்த்து அதைதான் கும்பிடுவாங்க, சொத்தை பார்த்து கும்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனா அவர் சமாதானமே இருக்காது. ஆனாலும் அந்த சொத்துக்காக தாய் தாப்பனும் தலைமையில வச்சுட்டு இல்லாத பொருளாதாரம் செஞ்சு செய்யற ஆண்களை நாங்க வந்து பல ஆட்களை நாங்க பார்த்திருக்கிறோம். மனைவி வந்து இப்படி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த மாதிரி காரியத்தை வந்து கணவன் செய்தால் நீ ஒரு நாள் மரித்து போகணும், இல்லைன்னா வந்து ஆண்டவர் ஒரு வருகையா இருக்கலாம். ஆண்டவர் கேட்பார், ஒரு மனைவியை கொடுத்து அவளோட இசைந்து ஒரே மாம்சம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கிறேனே, உன்னால அவன் மனைவியை நேசிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஓ அப்படின்வாரு. கெட் அவுட், கிட்ட வராத, பரலோகத்துல உனக்கு இடமே கிடையாது. நீங்க மட்டும் இல்ல, உங்க கூட உங்க அப்பா அம்மாவையும் சேர்த்து எடுத்துன்னு போயிடுவீங்க, சபிக்கப்பட்டவர்கள். அதனால பாதுகாக்கணும். நீங்க உங்க மனைவியை சப்போர்ட்டா இருந்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு பாதுகாப்பு. மனைவி வந்து கணவர்கிட்ட ஒவ்வொரு காரியங்கள் சொல்லும் போதும் மனைவி எதிர்பார்க்கிறது என்ன? என் கணவர் என்ன புரிஞ்சுக்க மாட்டாரா? நான் என்ன கஷ்டத்துல இருக்கிறேன்றத அவர் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறாரா? அவர் என் மேல அன்பு செலுத்துறாரா? என் மேல கரிசனையா இருக்கிறாரா? இதத்தான் மனைவி எதிர்பார்க்கிறாங்க. நீங்க போய் அவங்க கிட்ட சண்டை போடணும்ன்றது எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க அவங்கள வந்து தூக்கி துரத்தணும்ன்றது எதிர்பார்க்கவே இல்ல. எந்த ஒரு பெண்ணுக்கும் குடும்பத்தை உடைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கணும்ன்றது கிடையாது. ஒரு புது குடும்பத்துக்குள்ள ஒரு பெண் போறான்னா அந்த மகனை வந்து பிரிச்சு எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு விருப்பத்தோட போக மாட்டா. உறவுக்காக படைக்கப்பட்ட அந்த பெண் அந்த குடும்பத்துல அவளை ஒரு மகளாக ஏற்றுக்கொள்வாளா அந்த ஏக்கத்தோட தான் போவா. அட்லீஸ்ட் அவங்க ஏற்றுக்கொள்ளலனாலும் கணவர் முழுமையாக ஏற்றுக்கொள்வது ரொம்ப அவசியம். இப்ப பிரச்சனைன்னு வைங்களேன், இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் மனைவி கிட்ட இருந்து வருது, எங்க உங்க அம்மா சும்மா நை 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 வைக்கிறாங்க, ரொம்ப நாளா இதான் சொல்லிட்டு இருக்கிறேன், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கு, எனக்கே என்ன பண்ணணும் நீ சொல்லு, என்ன பண்ணணும்னு சொல்லி நான் அதை பண்ணி தொலைறேன், எனக்கு என்ன செய்யணும்னு தெரியாதனாலதானே உங்ககிட்ட கேக்குறேன். உனக்கு தெரியல, எனக்கு எப்படிமா தெரியும், சொல்லு. சரி, ஓகே, எனக்கு ஒரு டவுட் இருக்கும், அந்த டவுட் கிளியர் பண்ணணும். என்ன டவுட்? நான் உன்னை லவ் பண்றேனா? நீங்க நல்லதா? am I in love with you? 100% லவ் பண்றேனா? நான் உனக்கு கொடுக்கிற அன்பு வந்து உனக்கு போதுமா? சாட்டிஸ்ஃபைடா? எந்த ஒரு குறைவும் இல்ல. அப்ப எங்க அப்பா அம்மா தான் உன்னை நேசிக்கல, இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நான் தான் இவ்வளவு லவ் பண்றேன்னு அந்த வயசான உன்னோட லவ்க்கு ஏன் வந்து எதிர்பார்த்துட்டு ஏன் உயிர் நம்ம லவ் பண்ணலாம். இதுதான். அப்ப ஒரு மனைவி கணவன்கிட்ட எதிர்பார்க்கறதுன்னா ஒரு பாதுகாப்பு. மகளோட பாதுகாப்பு என்னன்னு தெரியுமா? பணம் கிடையாது. ஓகே, அது நகை போட்டுக்கிறதுலாம் ஒரு ஆசையா தான் இருக்கும் தவிர அவளோட ஒரு மனைவியோட பாதுகாப்பு வந்து கணவனோட அன்புதான். கணவன் கொடுக்கிற முதலிடம், எல்லாவற்றிலும் தன் மனைவிக்கு கொடுக்கிற முதலிடம், அதுதான் பெரிய பாதுகாப்பு. அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட்டும், அந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டியும், அந்த மாதிரி ஒரு கான்பிடன்ஸும் கணவனோட அன்புகளை தான் வந்து அவங்க வந்து பார்க்க முடியும். என் கணவன் என்னோட ஒரே மாம்சமா இருக்கிறாரா, என்னோட டீமா என்னை விட்டு கொடுக்காம இருக்கிறாரா, எனக்கு அவருக்கு நான் தான் முதல் உரிமையா. அதே போல கணவனுக்கும்
மனைவி வந்து தன் தாயும் தாப்புனை வந்து உயர்த்தி இது பண்ண முடியாது. அவங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் முக்கியம் கிடையாது. நிறைய குடும்பம் சில பெண்களுக்கு வந்து அப்பா அம்மா வந்து அவங்கள பத்தியே இது பண்ணிக்கிட்டு ஒரு சண்டைனா வந்து தாய் தாப்பனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. சண்டத்துல வந்து சிஸ்டர்ஸும் பிரதர்ஸும் இது பண்ணிட்டு கணவனை வந்து டீக்ரேட் பண்ணுவாங்க. தயவுசெய்து அந்த மாதிரி செய்யாதீங்க. சபிக்கப்பட்டவர்கள் அர்த்தம். ஆண்டவருக்கு எதிர்த்து உங்களால வேலை செய்ய முடியாது. ஓகே, அதை நீங்க வந்து புரிஞ்சு கொள்ளணும். ஆண்டவரோட தயவு செய்து உங்களோட மைக்ரோஃபோன் ஆஃப் பண்ணுங்க ப்ளீஸ். இங்க டிஸ்டர்ப் பண்ணது யாரோ கத்துறாங்க. ஓகே, தேவ திட்டத்துக்கும் தேவ கட்டளைக்கும் எதிர்த்து நம்ம போராடினால் சாபம். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இருவர் உருவாகணும். அப்போ வந்து தாயும் தகப்பனும் நம்ம என்ன பண்ணலாம், எப்படி அவங்களோட நம்ம வாழணும், சமாதானமா வாழணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஈஸி மந்திரம். ஓகே, மந்திரம்னா தப்பா நினைச்சாரு கிறிஸ்தவ மந்திரம் பேசுறான் அப்படின்ட்டு. ஓகே, நானும் என் மனைவியும் ஒன்றாக இருந்தால் ஓகே தாயும் தாப்பனையும் கவனிக்க முடியும். யாரோட தாயும் தாப்பனும்? என்னோட தாயும் தாப்பனும். அப்படியாமா? ரெண்டு தாயும் தாப்பனும். மருமகன் மருமகள் அப்படின்னு சொன்னா இந்த மகன் என் சாலியோட வீட்டுக்கு போக முடியல, அவங்க வீட்டுல மகன் ஆயிடுவாரு. பிரிவிலேஜ், உரிமை, ஒரு பெரிய உரிமை அங்க கிடைக்குது. என் வைஃப் எங்க வீட்டுக்கு திருமணம் ஆகி வந்த உடனே அவங்க வந்து மகளாகிறாங்க. மருமகள்னா மகளாகிறாங்க. மகளோட ஸ்தானத்துல வராங்க, நாங்க மகனோட ஸ்தானத்துல போறேன். அப்ப அந்த ஒரு பிரிவிலேஜ் கிடைக்க முடியல. பிரிவிலேஜ் அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு கம்பெனி டைரக்டர் ஆகுறீங்க, ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் ஆகுறீங்க, பிரின்சிபல் ஆகுறீங்க, ஹெச்ஓடி ஆகுறீங்க. எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிற பிரிவிலேஜ். நீங்க ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இருக்க முடியல இருக்குன்னா ஒரு ஹெச்ஓடி இல்லைன்னா ஒரு பிரின்சிபலா இருக்கிறீங்க, உங்களுக்கு எந்த வேலையும் இருக்கா? இல்லாம இருக்குமா? பொறுப்புகள் ஜாஸ்தியாகும். ஒரு வீட்டுல நான் மருமகளா இருக்கிற நானு, ஒரு வீட்டுல மகனா இருக்கிறவரு, இப்ப மருமகள் என்ற ஸ்தானம் பிரிவிலேஜ் கூடும் பொழுது எங்களுக்கு இப்ப பொறுப்புகள் ஜாஸ்தி ஆகுது. பொறுப்புகள் என்ன? என்னோட பொறுப்பு என்னன்னா என் மனைவியோட தாயும் தகப்பனும் கவனிக்க வேண்டிய பொறுப்பு. ஏன்னா நான் அங்க மகனாகிறேன், இங்க இவங்க மகளாகிறாங்க. என்னோட தாயும் தகப்பனையும் பொறுப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு வந்து மருமகளுக்கு உண்டாயிடுச்சு. ஓகே, நம்ம வீட்டுல நம்ம பிள்ளையா இருக்கும் போது நம்மளோட அப்பா அம்மாவை பாத்துக்கிறது நம்மளோட கடமையா இருந்துச்சு. ஆனா இப்ப இன்னொரு வீட்டுலயும் பிள்ளை ஆகும் போது இப்ப ரெண்டு வீட்டோட அப்பா அம்மாவையும் நம்ம பாத்துக்க வேண்டியது கடமை. எனக்கு வந்து என்னோட தாய் தப்பனை கவனிக்கணும், அவங்களோட தாய் தப்பனை கவனிக்கணும், அவங்களுக்கு வந்து அவங்களோட தாய் தப்பனை கவனிக்கணும், என்னோட தாய் தப்பனையும் பார்ஷியாலிட்டி இல்லாம அதை கவனிக்கணும். கவனிக்கணும்னா என்ன வேணும் அப்படின்னா கணவன் மனைவிக்கு இடையில நேசம் இல்ல, ஒரு அன்பு. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒற்றுமை, ஒரு அன்பு இருந்தாதான் கவனிக்க முடியும். இப்ப நான் வந்து இப்போ எங்க வீட்டுல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நாங்க வந்து 10 வருஷம் கூட்டு குடும்பத்துல இருந்தோம். எங்க அப்பா அம்மா அப்ப இல்ல. எங்க அப்பா முதல்ல இருந்தாரு, 2 மாசம் கோமாவால இருந்தாங்க. எங்க அம்மா வந்து 6 வருஷம் வந்து பேரலைஸ்டா இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு பேச முடியாது. அப்ப அப்படி பேச முடியாத நேரத்துல அப்போ அவங்களால வந்து சாப்பாடு ஊட்டுறது இருந்து குளிப்பாட்டுறது இருந்து எல்லாமே வைஃப் தான் செஞ்சாகணும். எங்க அப்பா வந்து 2 மாசம் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு. ஓகே, எல்லாமே வைஃப் செஞ்சாங்க. சோ என்னன்னா அவங்க அம்மா வந்து யாராவது கெஸ்ட் வரும்போது அழுவாங்க. ஏன்னா அவங்களால பேச முடியாது. கம்ப்ளைண்டா இல்ல, அவங்களால வந்து பேச முடியலையே அவங்க கிட்டன்னு சொல்லிட்டு ஒரு வருத்தத்துல வந்து அவங்க அப்படியே பேசணும்னு நினைப்பாங்க. ஆன்னு சத்தம் வரும். அப்ப எனக்கு வந்து என்ன ஆகும்னா யாராவது வந்த உடனே ஐயோ இவங்க இப்படி பண்றது வந்து அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பயம் இருக்கும். அப்போ வந்து பீட்டர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நான் வந்து இது எதிர்பார்க்கவே இல்லை. வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டு இவளுக்குள்ள இந்த பயம் ஏற்படுமே புரிஞ்சுக்கொண்டு என்னைய வந்து அம்மா 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 அழும்போது இவங்க சொல்லுவாங்க நீ வா ரூமுக்கு வான்னு கூப்பிடுவாங்க. நான் போன உடனே என்னை கட்டி பிடிச்சி ஒரு கிஸ் கொடுத்துட்டுமா நான் உன்னை புரிஞ்சுக்கிறேம்மா, எனக்கு தெரியும் நீ எப்படி அம்மாவை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு யாரு என்ன தப்பா நினைச்சாலும் அத பத்தி பிரச்சனை நம்மளுக்கு இல்ல.
அத பத்தி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுப்பாங்க. அந்த அஷூரன்ஸ் கொடுத்தது வந்து எனக்கு எனக்கு நல்ல ஒரு என்ன சொல்றது, எனக்குள்ள ஒரு நல்ல ஒரு தைரியம் இருந்துச்சு. இன்னும் நிறைய நம்ம பாத்துக்கணும், இன்னும் நல்லா செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்தது. புரியுதுங்களா? அப்போ கணவன்மார் உங்க மனைவிக்கு அஷூரன்ஸ் கொடுங்க, மனைவிமார் உங்க கணவருக்கு அஷூரன்ஸ் கொடுங்க. இது ரொம்ப அவசியம் ஒரு குடும்பத்துல. ஒரு தாயும் தகப்பனும் ஏடிஎம் மிஷின் கிடையாது, பயன்படுத்தாதீங்க. அது வந்து ஒரு ஆசீர்வாதமே கிடையாது. தேவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து உங்க லிமிட்டுக்குள்ள வாழ கத்துக்கோங்க. தாய் தகப்பன்ட்டு இருந்து நம்ம பிடுங்கிதான் வாழணும்ன்றது கிடையாது. ஏன்னா அவங்களோடது எல்லாமே பிள்ளைகளுக்கு தான் தரப்போறாங்க. ஆனா அதற்கு முன்னாடியே நம்ம பிடுங்கி வாழணும்ன்றது கிடையவே கிடையாது. என்ன பிரச்சனைனா, எனக்கு தெரியாம எங்க அக்கா தங்கச்சிங்க அண்ணன் தம்பிங்க எல்லாம் பிடிக்கிட்டாங்கன்னா, அதனால முதல்ல நான் பிடிக்கிட்டா நல்லது தானே. இந்த மாதிரி இருக்கிற இந்த குறுக்கு புத்தி எல்லாத்தையும் விட்டுட்டு யார் பிடுங்கினாலும் அது அவங்கள ஆண்டவர் பாத்துக்குவாரு. நாம வந்து அதற்காக நாம தவறு செய்யணும்ன்றது கிடையாது. புரியுதுங்களா? முதலாவது ஏற்றுக்கொள்வது, தேவன் தந்த பரிசு என்று ஏற்றுக்கொள்வது. இரண்டாவதாக விட்டு விடுதல், அப்படின்னா விட்டு மறந்து விடுதல்னா முதல் உரிமை கொடுப்பது. மூன்றாவதாக பாத்தீங்கன்னா இசைந்திருப்பது அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தையோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டபாக் அப்படின்னா அப்படியே கான்கிரீட் மாதிரி ஆகுறது. ஒரு வீட்டுக்கு பில்லர் போடுறீங்க, அப்ப வந்து இரும்பு கம்பி, சிமெண்ட், ஜல்லி, அப்புறம் வந்து மணல், தண்ணி எல்லாம் சேர்த்து இது பண்ணி ஒரு அந்த இதுல பாக்ஸ்குள்ள போட்டு ஊத்தி வைப்பீங்க. ஒரு செட் ஆயிடும். அடுத்த நாள் இத உடைச்சு நீ வந்து மண்ணை தனியா எடு, சிமெண்ட் தனியா எடு, தண்ணியை பிரி, கம்பியை பிரினா முடியவே முடியாது. ஓகே, அது மாதிரிதான் ஆண்டவர் சொல்றாரு, கணவன் மனைவி இசைந்த பிறகு பிரிவது என்பது முடியாத விஷயம். பிரிவது என்பது நடக்க கூடாது. ஏன்னா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒட்டி இருக்கு. இப்ப 2 பிள்ளைங்க விளையாடுவாங்க, கிளே விளையாடுவாங்க. அந்த 2 கலர் கிளேய ஒன்னா பிசைஞ்ச பிறகு இப்ப நான் ரெட்டையும் ப்ளூவையும் தனித்தனியா பிரிக்க முடியுமா? முடியாது. ஆனா ரெட்டும் தெரியும், ப்ளூவும் தெரியும் அந்த பிசைஞ்ச பிறகும். ஆனாலும் இத பிரிக்க முடியாது. அததான் ஆண்டவர் சொல்றார். புரியுதுங்களா? பிரிக்க முடியாது. இது நிரந்தரமான திருமணம் என்பது நிரந்தரமானது. உடன்படிக்கையின் உறவு நிரந்தரமானது. இத பிரிக்க முடியாது. இதுல ஆண்டவர் மத்தியில இருக்கிறார். ஏன் அப்படி ஆண்டவர் நம்மளை இணைச்சிருக்கிறாரு? இந்த இணைப்புல நாம அதிகமாக நம்ம ஊழியம் செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம். இணைத்திருக்கிறாருன்னா எப்போ பிரிவிலேஜ், திருமணம் என்ற ஒரு பிரிவிலேஜ் நமக்கு கொடுக்கிறான்னா கனி கொடுப்பதற்காக. எப்படின்னா, நீங்க அங்க ஒரு படம் பார்த்தீங்க, அந்த படத்துல வந்து ஒட்டு மாங்காய் ஒட்டு கொய்யாலாம் வந்து ஏன் இப்ப வந்து உண்டாக்கி ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. அது ஏன் வந்து 2 விதமான மாங்காய் கன்றுகளை வந்து ஒண்ணு சேர்த்தாங்க? அது பாத்தீங்கன்னா, ஒரு சாதா மரத்தோட வேறு பகுதியோ நல்ல பகுதியோ வந்து என்ன பண்ணுவாங்க, எடுத்து இந்த மாதிரி இந்த வெஜ் ஆப் அப்படின்வாங்க, அது மாதிரி செஞ்சு நடுவில் இன்னொரு மரத்துல கலந்து பிளாஸ்டிக் வச்சு சுத்திடுவாங்க. ஒரு 3 மாசம் 4 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் அதே வந்து அன்பைண்ட் ஆயிடும், வெளியே வந்துடும். இந்த 2 மரம் சேர்த்த மரங்க ஒரே மரம் ஆயிடும், பிரிக்க முடியாது. ஏன் அப்படி செய்யறாங்கன்னா, அதிகமாக கனி கொடுப்பதற்கும் அதிக ருசி உள்ள கனிகள் கொடுக்குவதற்கும் அதிகமாக அது இல்லாம வந்து பெருசா கனி அந்த ஒரு திருமணத்திலேயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு குடும்பம், வெவ்வேறு படிப்பு, பேக்ரவுண்டு, நம்ம சொசைட்டி எல்லாமே வித்தியாசமா இருக்கும். நிறைய நல்லதும் கத்திருப்போம், கெட்டதும் கத்திருப்போம். எல்லாம் தேவையில்லாத கெட்டதெல்லாம் அங்கங்க ஒதுக்கிட்டு 2 பேரோட நன்மைகளே வந்து நம்ம சேர்க்க முடியல வந்து அதிகமா கனி கொடுக்கணும். அப்படி என்னன்னா, தேவனை பிரதிபலிப்பதற்கு நம்மளுக்கு வந்து ஒரு உயர்ந்த சிந்தை இருக்கணும், உயர்ந்த ஒரு ஹார்ட் இருக்கணும். இருவர் இணைவது ஆண்டவரை வெளிப்படுத்துவதற்காக. அப்போ நம்ம கனி கொடுப்பது வந்து என்னன்னா, இந்த லா ஆஃப் பர்சியூட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க.
பர்சூட்னா வந்து விடாமல் கட்டிக்கொள்வது, விடாம பின் தொடர்ந்து செல்வது. அப்ப அதான் என்னதான் நடந்தானோ கணவன் மனைவிக்குள்ள மன்னிக்க வேண்டும், மறக்க வேண்டும், நேசிக்க வேண்டும். தேவன் எப்படி வந்து இஸ்ரவேலை வந்து நேசிச்சாரோ, விடாம வந்து பின்தொடர்ந்து நேசிச்சு அவங்க இஸ்ரவேலை வந்து அவங்க பின்னாடி அதே போல இந்த திருமணம் உடன்படிக்கையின் உறவுன்னு சொல்லும்ல, அது உடையாம சந்தோஷமா இருக்கணும்னா நான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஓகே, முயற்சி அதிகமா போடணும் நம்ம. அப்பதான் அந்த திருமணம் வந்து வேலை செய்யும். ஒரு சில தம்பதியரை பார்க்கும்போது இவங்க நல்லா அன்பா இருக்காங்களே, இவங்க நல்லா வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்களே, ஏன் அவங்க அப்படி புரிஞ்சுக்கிறாங்க, ஏன் அன்பா இருக்காங்க? அவங்க அன்பா இருப்பதற்கும் புரிவதற்கும் நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஒருத்தர் புரிவதற்கு அவங்க நிறைய காரியங்களை அவங்க பண்ணி இருக்கிறாங்க. அப்ப அதனால அவங்களுக்குள்ள அன்பு ஜாஸ்தியா இருக்கு. அப்ப அன்பும் புரிவதும் நம்ம வந்து இத நம்ம வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு கணவன் மனைவி டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம நிறைய நேரம் ஒருத்தர் புரிவதற்கு வேலை செய்யும் பொழுதுதான் திருமணம் நம்ம நிலையாக நிற்கும். சில கவுன்சிலிங் பண்ணும்ல, ஃபர்ஸ்ட் ஒரு ஈகோனால வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு ரெண்டாவது ஒரு திருமணத்தை பண்ணிட்டு சில நேரத்துல நாங்க சந்திக்கும்ல, எங்களுக்கு தெரிஞ்சவங்கள அந்த ஒரு நபர் தெரிஞ்சவரா இருப்பாங்க. கேட்டோன்னே சிலவங்க சிரிப்பாங்க, சிலவங்க ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுக்குவாங்க, சிலவங்க வந்து உண்மையை சொல்லுவாங்க. என்ன உண்மை சொல்லுவாங்கன்னா, அந்த ரெண்டாவது திருமணத்தை தக்க வைக்குவதற்காக சொல்லிட்டோம், முதல் திருமணம் வேலை செய்யல, சரியில்லை, அவர் சரியில்லை, அவர் சரியில்லை, நாங்க உடையிறோம் பிரியிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈகோல வெளியே வந்துட்டோம். அதனால இந்த ரெண்டாவது திருமணத்தை வந்து பாதுகாப்பதற்கும் தக்க வைப்பதற்காக போடுற 100% எஃபர்ட்ல முயற்சியில வேலையில 10% நான் ஃபர்ஸ்ட் திருமணத்துல நான் போட்டிருந்தேன்னா என் ஃபர்ஸ்ட் திருமணம் நல்லா இருந்திருக்கும். மறுபடியும் சொல்றேன், இந்த ரெண்டாவது திருமணத்துக்காக நான் முயற்சியில 10% நான் முதல் திருமணத்துல போட்டிருந்தா என் முதல் திருமணத்தை நான் சேவ் பண்ணியிருப்பேன். எங்களுக்கு வந்து நாங்க பிரிஞ்சிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தப்பட்டு இருக்காங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா தேவன் நினைத்ததை யாரும் பிரிக்க கூடாதுன்னு அப்படின்னு சொன்னா, பிரிஞ்சாங்கன்னா அந்த கணவனோட சரீரத்துல இருந்து மனைவியோட சரீரத்துல ஒரு பாகம் ஒட்டிட்டு போற மாதிரி, மனைவியோட சரீரத்துல இருந்து கணவனோட சரீரத்துல ஒரு பாகம் வந்து ஒட்டிட்டே இருக்கும். அதை எடுக்கவே முடியாது. மரணம் நம்மள பிரிக்கிற வரைக்கும் அது நம்மளால மறுக்கவே முடியாது. ஆமா. அதனால வந்து இருவர் ஒட்டிக்கொள்வது, இசைந்திருப்பது என்பது ரொம்ப அவசியம். அதற்கு வேண்டி நான் உழைப்பது என்பது ரொம்ப அவசியம். அடுத்து 4வதாக இதுதான் திருமணத்தோட கோல், லக்கு. அப்ப ஒரே மாம்சம் என்பது எப்ப நடக்கும்? ஏற்றுக்கொண்டு விட்டு முதல் உரிமை கொடுத்து அப்புறம் இசைந்து ஒரே டைரக்ஷன்ல போகல, தேவனை வந்து பிரதிபலிக்கிற ஒரு அந்த டியூட்டி நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த வேலையை நான் செய்யும் போது ஆண்டவர் எனக்கு ஒரே ஹார்ட்டை தருகிறார். எங்க 2 பேருக்கும் ஒரே டைரக்ஷன்ல போக வைக்கிறார். திருமணம் வந்து அவ்வளவு ருசிகரமா இருக்கும். இப்போ ஆதாமும் ஏவாளும் வந்து பாவம் இல்லாம வந்து ஆண்டவர் படைத்தார். பாவம் ஏற்பட்ட உடனே என்ன ஆச்சு? ஃபர்ஸ்ட் ஒருத்தர் மத்தியில தச்சு கொண்டு ட்ரெஸ் போட்டாங்க. ஏன்? அது வரைக்கும் வந்து நிர்வாணமா தானே வந்து ஓடி அலைஞ்சிட்டு இருந்தாங்க. பாவம் வந்த படம் மட்டும் அத்தியால மட்டும் வந்து அவங்கள நிர்வாணத்தை வந்து மூடிடுமா? அப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்குள்ள கணவனோ மனைவிக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருந்தா நம்ம அத்தியலைய போட்டுட்டு வந்து ஒருத்தர் வந்து வாழ்வோம். நான் என் மனைவிக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு பாப்பேன், நான் அத்தி சந்தில எல்லாமே தெரியும். ஒளிவு மறைவு இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார். டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா வந்து ஒளிவு மறைவு இல்லாத வாழ்க்கைய வாழுற ஒரு வாழ்க்கை, மத்தவங்களுக்கு ஒரு எதிர்காட்டாக நம்ம இருக்க வேண்டும்.
குடும்பத்துல தேவனோட சந்தோஷமும் சமாதானமும் அவரோட அமைதியும் அந்த குடும்பத்தை ஆளணும். ஒளிவு மறைவு இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் போது எதுல எல்லாம் அப்படின்னா, நம்ம நேரத்துல, நம்ம பணத்துல, பிள்ளைகள் வளர்ப்பதுல, நம்மளோட உறவுகள்ல, நம்மளுடைய எல்லா காரியங்கள்லயும் ஒளிவு மறைவு இல்லாமல் எத்தனையோடு இருக்கிறேன்னா இந்த டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னா ஒளிவு மறைவு இல்லாதத வந்து நம்ம இங்கிலீஷ்ல நாங்க எப்படி சொல்லுவோம்னா இன்டிமசி, ரொம்ப ஆழ்ந்த ஒரு நெருக்கம், பிரிவினை. இன்டிமசி அப்படின்னா அப்படி ஒரு நெருக்கம், பிரிக்க முடியாத ஒரு நெருக்கம். அந்த இன்டிமசியை வந்து நாங்க எப்படி சொல்லுவோம்னா into my eyes you see அப்படின்னா வந்து என்னன்னா, சாலி உனக்கு முன்பாக நான் வந்து நிர்வாணமா இருக்கிறேன், ஏன்னா உன்கிட்ட வந்து எதுவுமே மறைக்கல. என்னோட மைண்ட், அர்த்தம்னா இதயம், ஆத்மா, என்னோட எல்லாத்தையும் உங்ககிட்ட திறந்து காமிக்கிறதுக்கு எனக்கு பயம் இல்ல. I don't have any fear to hide anything from you. தைரியமா உன்கிட்ட எல்லாம் பேசலாம். ஓகே, என்னோட மூளையை நீ பாக்க, என்னோட மைண்ட பார்க்கலாம், என்னோட இன்டெலெக்சுவலா பார்க்கலாம், என்னோட எமோஷன்ஸ் பார்க்கலாம், சிந்தனையை நீ கவனிக்கலாம். அத்தனையும் நாங்க இருவரும் ஒருவருக்கு ஒருவர் செய்ய முடியறதுதான் ஒளிவு மறைவு இல்லாத ஒரு வாழ்க்கை. ஒரே மாம்சம் என்பது கணவன் மனைவியோட ஒரே மாம்சத்துல வந்து உடல் அளவுல, உள்ள அளவுல, மனதளவுல, ஆவிக்குரிய அளவுல புரிந்து கொண்டு நாம் ஒளிவு மறைவில்லாத ஒரு வாழ்க்கை வாழும் போது எல்லாவற்றிலையும் ஒரு வெளிப்படையான ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் 5 காரியத்தை விரும்புகிறார். 5 அர்ப்பணங்கள்: ஏற்றுக்கொள்வது, தேவன் தந்த பரிசு என்று ஏற்றுக்கொள்வது, விட்டு விடுதல், மறப்பது அப்படி என்பது என்னன்னா முதல் உரிமை கொடுப்பது, இசைந்திருத்தல் அப்படின்னா நான் என் திருமணத்தை நான் வந்து விடாமல் பற்றி கொள்வது, நான் வந்து தொடர்ந்து உழைப்பு என் திருமணத்தை நான் போடணும். மரத்தை ஒரு கன்றை நெட்டி விட்டா தண்ணி கொரோனா போடலன்னா அது வந்து ஒழுங்கா வளராது, ஒழுங்கான காய் கொடுக்காது. அப்ப திருமணத்துக்கு இதெல்லாம் தேவை. 4வது வந்து ஒரே மாம்சமாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து தேவனை பிரதிபலிக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரே மாம்சமாவதுல உடல் அளவுல ஒரே மாம்சமாவது, மனதளவுல ஆகுறது, அப்புறம் வந்து உணர்ச்சி அளவுல ஆகுறது, ஆவிக்குரிய அளவுல ஆகுறது. நாளையே நம்ம தனித்தனியா செஷன் பார்க்க போறோம். அடுத்து வந்து ஒளிவு மறைவு இல்லாத ஒரு வாழ்க்கை. இது 5 அர்ப்பணங்களை ஆண்டவர் விரும்புகிறார். பிரச்சனை என்னன்னா, எந்த ஒரு கப்பல் திருமணத்துல பிரச்சனை இருக்குன்னு சொன்னாலும் இந்த 5ல தான் பிரச்சனை இருக்கும். அப்போ நீங்க கவுன்சிலிங் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா, ஹெல்ப் பண்ணா, எந்த கப்பல் உங்ககிட்ட வந்தாலும் அவங்க பிரச்சனை வந்து இந்த 5 அர்ப்பணங்களுக்குள்ளதான் இருக்கும். ஏதாவது ஒரு அர்ப்பணத்துல பிரச்சனை ஒண்ணு ஏற்றுக்கொள்ளதெல்லாம் இருக்கும், இல்லைன்னா விட்டு விடுதல், மத்தவங்களுக்கு முதல் உரிமை கொடுத்தா கண்டிப்பா பிரச்சனை வரும். 3வது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு உழைக்கிறதுல உங்களுக்கு திருமணத்தை பாதுகாக்கிறதுக்கு நீங்க வேலை செய்யல. 4வது வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாம்சம், 5 ஏரியா, ஏதாவது ஒரு ஏரியால பிரச்சனையா இருக்கும். 5வது டிரான்ஸ்பரன்சி அப்படின்னா வந்து ப்ரூடெண்டா வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்புகளை செய்யல. என்னன்னா பண விஷயம், நேர விஷயம், பிள்ளைங்க வளர்க்குற விஷயம், எல்லாமே வந்து ஏதாவது ஒண்ணுல வந்து பிரச்சனையா இருக்கும். அப்ப பிரச்சனைனா இந்த 5 லாக்குள்ளதான். ஓகே, இப்ப வந்து நம்ம திருமணத்தோட 5 அர்ப்பணங்கள் பார்த்தோம். இந்த 5 அர்ப்பணங்களும் ஆண்டவர் வந்து திருமணத்தை ஒரு ஆண்டவருடைய இது வந்து அவர் நம்ம அழைக்கிற அழைப்பு. இந்த அழைப்புல நான் எப்படி உண்மையாக இருக்கிறேன், இதுல நான் உண்மையா இருக்கிறேனா, இல்ல எந்த இடத்துல நான் ஃபெயிலியர் ஆகுறேன், நான் என் கணவருக்கு முதல் உரிமை கொடுக்கிறேனா, நான் என் மனைவிக்கு முதல் உரிமை கொடுக்கிறேனா, இதுல நான் எந்த இடத்துல நான் வந்து ஆண்டவர் விரும்புகிற மாதிரி நான் இல்ல. கண்டிப்பா வந்து கேட்கும் போது உங்களுக்கே தெரியும், ஆவியானவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்ப இந்த நேரத்துல நம்ம வந்து கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அதை மன்னிப்பு கேட்க வேண்டியது ரொம்ப அவசியம். நான் வந்து உண்மையா இல்லம்மா, உண்மையா இல்லப்பா, என்ன மன்னிச்சிடுங்க, பண விஷயத்துலயோ உண்மையா இல்ல, இது இனிமேல்
அப்படி மன்னிப்பு கேட்கும்போது இப்படி எல்லாம் இருந்தீங்கல்ல, இப்படி எல்லாம் வச்ச, இப்படி எல்லாம் செஞ்சல்ல அப்படின்னு சொல்லி குத்தி காட்டாதீங்க. தேவன் குத்தி காட்டுகிறவர் அல்ல. புரியுதுங்களா? அவர் தேவன் நம்மளை கண்டம் பண்றவர் அல்ல. நம்ம எல்லா பாவத்தையும் நீக்கி நம்ம மன்னிக்கிறவர். மன்னிக்கும் போது குத்தி காட்டக்கூடாது போகும். அப்போ என்னன்னா நான் ஓப்பனா வந்து நான் இது தவறு செஞ்சிருக்கிறேன், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னா முழுமையா ஏற்றுக்கொள்ளுங்க. என்ன ஒரு வாக்குறுதி கொடுக்கணும், நான் இனிமேல் நான் வந்து பெட்டரா செய்யறேன். நான் இனிமே வந்து நான் எவ்வளவு பெட்டரா இருக்கிறதுக்கு நான் ட்ரை பண்றேன். ஒரே நாள்ல யாருமே பெட்டர் ஆக முடியாது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக நாம எப்படி மாறுவது அப்படின்னு சொல்லி பார்ப்பதுதான் ரொம்ப அவசியம். ஸோ இப்ப நம்ம கொஞ்ச நேரம் டைம் எடுத்துக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் டைம் எடுத்து துணியோட பேசுவதற்கும் துணியோடு கூட இருந்து மன்னிப்பு கேட்பதற்கும் நம்ம வந்து இப்ப அந்த டைம் எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் எடுத்து ஒருத்தர் கையை பிடிச்சு மறுபடியுமாக உங்க மனைவி கிட்ட உங்க கணவன் கிட்ட, நீ எனக்கு தேவன் கொடுத்த பரிசுமா, அது இல்லாம அடுத்தது நான் எவ்வளவு காரியங்கள் தெரிந்தோ தெரியாமையோ செஞ்சிருக்கிறேன், என்ன மன்னிச்சிடுமா. இது 2 சென்டென்ஸ் போதும். பெருசா நீங்க வந்து என்னென்ன செஞ்சீங்கன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. மனசு விட்டு பேசுங்க. ஆண்டவரோட பிரசன்னத்துல ஆண்டவர் என்ன சொல்லிருக்கேன்னா, யாரு அவன் பாவத்தை உணர்ந்து அது மன்னிப்பு கேட்கிறான் அவன் தான் வாழ்வடைவான் அப்படின்னு சொல்ல முடியல. நீங்க ஒருத்தர் வந்து மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேளுங்க. பரலோகத்துல வந்து நேத்தே வந்து என்ன பார்ட்டி தொடங்கிடுச்சு. அந்த பார்ட்டி கண்டினியூ ஆகட்டும். ஒரு ஆள் மனம் திரும்பினா பரலோக ராஜ்யமே சந்தோஷப்படும். ஓகே, செலிப்ரேட் அப்படின்னு சொல்ல முடியல. எத்தனோ கப்புள்ஸ் நீங்க மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒருத்தர் மன்னிப்பு கேட்டு இணைய முடியல. பரலோகத்துல பெரிய சந்தோஷம் நடக்கும், பெரிய பார்ட்டி நடக்கும். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக வேண்டி உமக்கு நன்றி கர்த்தாவே. தேவரே, நாங்க உணர்கிறோம் சாமி, உம்முடைய வார்த்தைக்கு விரோதமாக நாங்க எவ்வளவோ செஞ்சிருக்கோம். எங்களை மன்னித்தரலும் கர்த்தாவே. தேவரே, நாங்க உண்மையா இருக்க, எங்கள் உறவுல நாங்க வந்து கர்த்தாவே இந்த உறவுக்கு முதல் உரிமை கொடுக்க, இந்த உறவுக்காக நாங்க உழைக்க எங்களுக்கு கிருபை தர சாமி. இந்த உறவுல ஒளிவு மறைவில்லாமல் இருக்க நீ கிருபை தந்தரலாம். உங்களுடைய கருத்துல ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. அத்தனை கப்பல்ஸையும் உங்களுடைய கருத்துல தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.